டைம் பண்ணிக்கணும். நம்ம எவ்வளோ நைட்டே வந்து பண்ணி தான் போனோம். அதை பண்ணாங்க நம்மளை வச்சுட்டுமா இதில் வந்து தலைக்கு ஃபுல்லாக பண்ணுங்க. ஃபுல்லாக படிக்கணும்னா நான் வந்து أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. விவாத ஒப்பந்தம் எஸ்ஒய்எஃப் மற்றும் டிஎன்டிஜே கோவை வடக்கு மாவட்டத்திற்கும் இடையே கீழ்கண்டவாறு கோவை அண்ணாமலை ஹோட்டலில் 4/5/2016 அன்று விவாத ஒப்பந்தம் செய்யப்பட்டது. அதில் டிஎன்டிஜே கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொண்டவர்கள் சையது இப்ராஹிம், தௌஃபிக், ஃபாரூக். எஸ்ஒய்எஃப்பின் சார்பாக கலந்து கொண்டவர்கள் ஃபைசல், முகமது சுல்தான், அகமது கபீர். முதலாவது தலைப்பு ஏற்கனவே விவாதம் முடிந்துவிட்டது. அடுத்ததாக இரண்டாவது தலைப்பு அல் குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸ்களையும் மறுக்கும் ஆபாச மதுஹபுகள். டிஎன்டிஜேவின் நிலைப்பாடு குர்ஆனுக்கும் ஆதாரபூர்வமான நபிமொழிகள் எனும் இறை செய்திகள் மட்டுமே இஸ்லாத்தின் மூல ஆதாரமாகும். எனவே இந்த வஹி எனும் இறை செய்தியில் அருவருப்பான ஆபாசமான கருத்துக்கள், மனித குலத்தை சீரழிக்கக்கூடிய நச்சு கருத்துக்கள் எதுவும் இருக்காது. ஆனால் மதுஹப் எனும் புதிய மதத்தில்தான் மனித குலத்தை சீரழிக்கக்கூடிய நச்சு கருத்துக்கள் அடங்கியுள்ளன. மதுஹபுகளை பின்பற்றுவது மாபெரும் வழிகேடாகும். மதுஹபு சட்டங்களில் குர்ஆன் வசனங்களையும் ஆதாரபூர்வமான நபி மொழிகளையும் மறுக்கக்கூடிய ஏராளமான குப்பைகள் நிறைந்துள்ளன. மேலும் மதுஹபு நூல்களில் ஆபாசங்களும் உளறல்களும் கிறுக்குத்தனங்களும் அசிங்கங்களும் வழிகட்ட யூத கொள்கைகளும் நிறைந்துள்ளன. அல் குர்ஆனுக்கும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளுக்கும் எதிராக உள்ள மதுஹபை பின்பற்றுபவர்கள் இஸ்லாத்திற்கு எதிரானவர்கள். மேலும் மதுஹப் என்பது புதிய மதமாகும். விபச்சாரம் செய்வதற்கும் திருடுவதற்கும் இன்னும் பல தில்லுமுள்ளுகளை செய்வதற்கும் தான் மதுஹப் எனும் புதிய மதத்தை பயன்படுத்துகின்றனர். எனவே குர்ஆனையும் ஆதாரபூர்வமான ஹதீஸ்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் இழிவுபடுத்தும் இந்த பரலேவிகளுக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. மேலும் இந்த புதிய மதுஹப் எனும் மதத்தை சார்ந்தவர்கள் இஸ்லாத்தை அழிக்க பாடுபடுபவர்கள். இவர்களுக்கும் யூத கைகூலிகளுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை என்பது டிஎன்டிஜேவின் நிலைப்பாடு.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. SYF மற்றும் TNDJ கோவை வடக்கு மாவட்டத்திற்கும் இடையே கீழ்கண்டவாறு கோவை அண்ணாமலை ஹோட்டலில் 5/4/2016 அன்று விவாதம் ஒப்பந்தம் செய்யப்பட்டது. TNDJவின் சார்பாக கோவை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக கலந்து கொண்டவர்கள் MS சயீத் இப்ராஹிம், M தௌஃபீக், E ஃபாரூக். SYFின் சார்பாக கலந்து கொண்டவர்கள் A ஃபைசல், M முகமது சுல்தான், PK அகமது கபீர் உலூமி. முதல் தலைப்பு விவாதம் ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. இரண்டாவது தலைப்பு இன்ஷா அல்லாஹ் இன்று நடைபெறுகிறது. இரண்டாவது தலைப்பு அல் குர்ஆன் வசனங்களையும் ஹதீஸுகளையும் மறுக்கும் ஆபாச மதுஹபுகள் என்ற கேள்விக்குறியோடு விவாதம் தலைப்பு இடப்பட்டிருக்கிறது. SYFின் நிலைப்பாடு: மதுஹப் இமாம்கள் குர்ஆனையோ ஆதாரபூர்வமான ஹதீஸுகளையோ மறுக்கவில்லை. மாறாக அவற்றை ஏற்று விளக்கங்கள் தான் கூறியுள்ளார்கள். விளக்கம் கூறி ஏற்றுக்கொள்ளுதல் என்பது வேறு, மறுத்தல் என்பது வேறு. ஆனால் TNDJ மதத்தினர் புகாரி, முஸ்லிம் போன்ற அறிஞர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸுகளையும் குர்ஆனையும் மறுக்கின்றனர். TNDJ மதத்தினர் கூறுவது போன்று மதுஹப் சட்டங்களில் எந்த ஆபாசங்களும் இல்லை என்பதும், ஷைத்தானுடைய தூண்டுதலால் எவரேனும் ஆபாசமாக நடந்து கொண்டால் அவருக்கு என்ன சட்டம் என்பதுதான் அவற்றில் உள்ளது என்பதும் SYFின் நிலைப்பாடாகும். ஆனால் TNDJ மதத்தினரின் சட்டங்களில்தான் குர்ஆன் ஹதீஸிற்கு மாற்றமான பல யூத கைக்கூலிகளின் சட்டங்களையும் ஆபாசங்களையும் கூறி தங்களின் புதிய மதமான யூத மதத்திற்கு கொண்டு செல்கின்றனர் என்பதும், TNDJ மதம் என்பது தனி யூத மதம் என்றும் அவற்றிற்கும் இஸ்லாத்திற்கும் எவ்வித சம்பந்தமில்லை என்பதும் SYFின் நிலைப்பாடாகும். நம்பர் 10 பார்வையாளர்கள். நேரம் காலை 10 மணி முதல் மதியம் 1 மணி வரை விவாதம் நடைபெறும். அதற்கு அடுத்தபடியாக மதியம் 1 முதல் 2 மணி வரை லுகர் சாப்பாடு இடைவேளை. பகல் 2:30 மணி முதல் 5 மணி வரை விவாதம். மாலை 5:30 மணி முதல் 7:30 மணி வரை அசர் மக்ரிப் தொழுகை இடைவேளை. மாலை 7:30 மணி முதல் 9 மணி முதல் வரை விவாதம் நடைபெறும். அடுத்ததாக பார்வையாளர்களுடைய ஒழுங்குகள். ஒவ்வொரு தரப்பிலும் தலா 50 நபர்கள் வீதம் 100 நபர்கள் மாத்திரம் பார்வையாளராக அனுமதிக்கப்படுவார்கள். ஒவ்வொரு அமர்வு தொடங்குவதற்கு 10 நிமிடங்களுக்கு முன்னதாகவே இருக்கையில் அமர வேண்டும். 3. விவாதத்தில் ஒவ்வொரு அமர்வு முடிந்து 5 நிமிடங்கள் கழித்தே அரங்கை விட்டு வெளியில் செல்ல வேண்டும். 4. அமர்வில் இடையில் வெளியே செல்பவர்கள் அந்த அமர்வு முடியும் வரை எக்காரணம் கொண்டும் அரங்குக்குள் நுழைய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 5. அரங்கினுள் செல்போன், வாக்மேன், ஒளி பதிவு கருவிகள் எதுவும் பயன்படுத்த கூடாது. 6. விவாதம் தொடங்கிய பின் இருக்கையை விட்டு எழுவதோ, பிறரிடம் பேசுவதோ, விவாதத்தில் குறுக்கிடுவதோ, கருத்து சொல்வதோ, சப்தமிடுவதோ, துண்டு சீட்டு கொடுப்பதோ, பிரசுரங்கள் விநியோகிப்பதோ அரங்கின் உள்ளேயும் வெளியேயும் கூடாது. மீறுபவர்கள் வெளியேற்றப்படுவதோடு கண்டிப்பாக இறுதி வரை அரங்கினுள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள். 7. ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களும் அவர்கள் அமர்வதற்கு தனித்தனியாக இடம் ஒதுக்கப்படும். ஒவ்வொரு தரப்பின் பார்வையாளர்களுக்கும் அத்தரப்பின் அனுமதி அடையாள சீட்டுடன் வந்தால் மட்டுமே அரங்கினுள் அனுமதிக்கப்படுவார்கள். 9. தத்தமது அணியை சார்ந்த பார்வையாளர்களால் ஏற்படும் எல்லா அசம்பாவிதங்களுக்கும் அந்த அணியை சார்ந்தவர்களே பொறுப்பாவார்கள். 11 நம்பர் 11 வாலண்டரிஸ். அரங்கில் உள்ளும் வாயிலும் தரப்பிற்கு 20 நபர்கள் நியமிக்கப்படுவார்கள். அவர்களில் இரு தரப்பிலும் ஒருவர் வீதம் தலைவராக நியமிக்கப்பட வேண்டும்.
பார்வையாளர்களை கண்காணிப்பதும் அவர்களுக்கு உணவு தண்ணீர் போன்ற தேவைகளை நிறைவேற்றுவதும் இவர்களின் பொறுப்பாகும். இருதரப்பின் வாலண்டியர்ஸும் தனித்தனியாக செயல்படுவார்கள். தனித்தனி பொறுப்புகள்: தத்தமது அணியின் பார்வையாளர்கள், அறிஞர்கள், வாலண்டியர்ஸ்கள், கண்காணிப்பாளர்கள் ஆகியோர்களின் உணவு தண்ணீர் போன்ற தேவைகளுக்கு அந்தந்த அணியினரே பொறுப்பாளராவார்கள். வாலண்டியர்ஸ்கள் வால் போஸ்டர், நோட்டீஸ், பிளக்ஸ், டிவி, பத்திரிகை விளம்பரங்கள் கூடாது. 13. வீடியோ: இருதரப்பினரும் தனித்தனியாக வீடியோ எடுத்துக்கொள்ள வேண்டும். 2. வீடியோ பதிவின் போது தேதியும் நேரமும் அதில் இடம்பெற வேண்டும். 3. ஒரு தலைப்பில் விவாதம் முடிந்த பின்பு இரு தரப்பினரும் தாங்கள் எடுக்கும் அந்த விவாத வீடியோ பதிவின் எடிட் செய்யாத ஒரு பிரதியை 8 நாட்களுக்குள் மற்ற அணிக்கு தர வேண்டும். நேர கண்காணிப்பாளர்கள்: நேரத்தை கண்காணிப்பதற்கு அணிக்கு ஒருவர் வீதம் 2 கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்படுவார்கள். விவாதத்தின் போது பேசுபவரின் துவக்க நேரத்தையும் முடிவடையும் நேரத்தையும் சுட்டிக்காட்டுவது மட்டுமே இவர்களின் பொறுப்பாகும். விவாதிப்போர்: 1. டிஎன்டிஜே சார்பில் அப்துல் நாசர் தலைமையில் மொத்தம் 5 நபர்கள். 2. SYF சார்பில் மௌலவி முகமது முஸ்தபா மஸ்லஹி தலைமையில் மொத்தம் 5 நபர்களும் விவாதிப்பார்கள். விவாதிப்போர் அவர்களின் உதவியாளர்கள், நேர கண்காணிப்பாளர்கள், மின்சார ஒளி அமைப்பாளர்களை தவிர வேறு யாரும் மேடையில் ஏற அனுமதி இல்லை. 4. விவாதிப்போருக்கு மட்டுமே ஒளிபெருக்கியை உபயோகிக்க அனுமதி உண்டு. விவாத ஒழுங்குகள்: முதல் அமர்வில் விவாதத்தை துவங்குவது யார் என்பதை நிர்ணயிக்க மேடையில் டாஸ் போடப்பட்டு அதில் வெற்றி பெறும் அணியினர் முடிவு செய்யும் அணியே விவாதத்தை துவங்குவர். 2. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் 12 நிமிடங்கள் என்ற அடிப்படையில் சரிசமமாக விவாதிக்க வேண்டும். 3. விவாதிப்போருக்கு ஒவ்வொரு 12 நிமிடங்களுக்கும் இடையில் 3 நிமிடங்கள் இடைவெளி வழங்கப்படும். 4. விவாதத்தின் இறுதியில் இரு தரப்பினரும் 15 நிமிடங்கள் தங்களது வாதங்களை தொகுத்து வழங்க வேண்டும். 5. இந்த தொகுப்புரையில் புது ஆதாரங்களையோ வாதங்களையோ எடுத்து வைக்க அனுமதி இல்லை. 6. விவாதத்தின் போது இரு தரப்பினரும் பார்வையாளர்களை நோக்கியே பேச வேண்டும். 7. தரக்குறைவான வார்த்தைகள், தனிநபர் விமர்சனங்கள், கேலி கிண்டல், கண்ணிய குறைவான வார்த்தைகள், தனிநபர் தாக்குதல் போன்றவை கட்டாயமாக இருக்கக்கூடாது. விவாத அடிப்படை: இரு தரப்பினரும் ப்ரொஜெக்டர், ஸ்கோப், கரும்பலகை ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ளலாம். 2. விவாதம் நடைபெறும் மண்டபத்தின் உள்ளே அல்லது வெளியே எந்த விளம்பரமும் செய்யக்கூடாது. 3. ஆன்லைனில் நேரடி ஒளிபரப்பு செய்யும் பொழுது கருத்துக்களோ விமர்சனங்களோ இல்லாமல் விவாதத்தை மட்டும் ஒளிபரப்பலாம். 4. திருக்குர்ஆன் மற்றும் ஆதாரபூர்வமான நபிமொழி அடிப்படையிலேயே விவாதம் அமைய வேண்டும். 5. அறிவிப்பாளர்களை பற்றி எடை போடுவதற்கே தவிர மற்ற எதற்கும் எந்த அறிஞரின் கூற்றும் சான்றாக எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. 6. ஒரு ஹதீஸில் சர்ச்சை ஏற்பட்டால் அதில் தீர்வு கண்ட பிறகே அந்த ஹதீஸின் அடிப்படையில் வாதத்தை வைக்க வேண்டும். 7. மூல நூட்களில் மட்டுமே ஆதாரம் காட்ட வேண்டும். அவை அச்சு பிரதியாகவோ மென்பொருள் பிரிண்ட் அவுட் பிரதியாகவோ இருக்கலாம். மாற்று அணியினர் கேட்கும் போது அவற்றை காண்பிக்க வேண்டும். 8. ஒவ்வொரு தரப்பினரும் வாதத்தின் போது எடுத்து வைக்கும் வாதங்களுக்கும் ஆதாரங்களுக்கும் மட்டுமே பொறுப்பாளி ஆவார்கள். 9. ஒரு தரப்பினர் எடுத்து வைக்கும் விஷயத்தை நிரூபித்து முடித்த பின்னரே அத்தரப்பினர் அடுத்த விஷயத்திற்கு செல்ல வேண்டும். பொதுவானவை: ஒப்பந்த விதிகளை மாற்றுவதற்கோ திருத்துவதற்கோ எதையும் சேர்ப்பதற்கோ நீக்குவதற்கோ இரு தரப்பினர் எவருக்கும் அதிகாரம் இல்லை. விவாதிக்கும் இருவரும் உடன்பட்டால் ஒழிய எந்த விதியையும் மாற்றக்கூடாது. 2. மண்டபத்தின் உள்ளே அல்லது வெளியே விவாதத்தை தவிர வேறு எதையும் எந்த தரப்பினரும் செய்யக்கூடாது. இப்பொழுது
சுன்னத் ஜமாத் அணியினர் வெற்றி பெற்றுள்ளார்கள். இன்ஷா அல்லாஹ் முதல் துவக்கத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத்தினர் ஆரம்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹுக்கே உரியது. அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய நபித்தோழர்கள் பின்பற்றுகிற அனைத்து நல்லோர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விவாதத்தில் தௌஹீத் ஜமாத்தினுடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக ஒப்பந்தத்தில் நாம் குறிப்பிட்டிருக்கிறோம். இந்த விவாதத்தில் நமது தரப்பாக எதை நிரூபிப்பதற்காக இங்கே அமர்ந்திருக்கிறோம் என்றால், மதுஹபில் உள்ள புத்தகங்கள், சட்டங்கள் அவைகளெல்லாம் புனிதமாக பார்க்கப்படுகிறது. ஆனால் உண்மையில் மதுஹபு புத்தகங்களில் பதிந்திருக்கிற ஏராளமான அதிகமான விஷயங்கள் ஆபாசங்களாகவும் அசிங்கங்களாகவும் மனிதர்கள் ஒழுக்கத்தை நாகரிகத்தை விரும்புகிற மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவைகளாகவும் தான் இருக்கிறது என்பதை நிறுவுவதற்காக இந்த விவாத அரங்கில் நாம் அமர்ந்திருக்கிறோம். அதனுடைய முதலாவதாக, ஏன்னா அடிப்படையை பற்றிலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை, இஸ்லாத்தின் அடிப்படை திருமறை குர்ஆனும் ஆதாரபூர்வமான நபிமொழிகளும் தான் என்பதை நாம் தெல்ல தெளிவாக பல்வேறு சந்தர்ப்பங்களில் சொல்லியிருக்கிறோம். கடந்த விவாதத்தின் போது எதிர்த்தரப்பினர்கள் கூட அது தொடர்பான குர்ஆன் வசனங்களையும் ஹதீசுகளையும் எல்லாம் வாசித்து காட்டினார்கள். அதனால் அந்த அடிப்படையை பற்றி விவரிக்க தேவையில்லை. விவாதத்தினுடைய மைய கருத்தாக எது இருக்கிறதோ, மதுஹபுகளில் உள்ள புத்தகங்கள், அதில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எல்லாமும் ஆபாசம், ஒழுக்கத்தை விரும்புகிற மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதது, பெண்கள் அமர்ந்திருக்கிற சபையில வாசித்து காட்ட முடியாத அளவுக்கு அருவருக்கத்தக்க ஆபாசங்கள் நிறைந்திருக்கிறது என்பதுதான் நம்முடைய நிலைப்பாடு. அதை நிரூபிக்கிற வகையில் இன்ஷா அல்லாஹ் கூடிய விரைவுகளிலேயே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். அதை பிற மக்களும் கூட அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் உள்ள விஷயங்கள் தான். முதலாவதாக நீங்கள் எடுத்துக்கொண்டாலே, ஷாஃபி மதுஹப் நூல்ல சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சட்டம் தெரியுமா? இன்னும் காலங்காத்தாலே ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்காதீங்க, அதை பற்றி தான் பேச வேண்டிய 2 நாள் நீங்கள் அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமை காத்து கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. என்ன சட்டம் சொல்றாங்கன்னா, ஒருத்தன் தன்னுடைய ஆண் உறுப்பை தன்னுடைய பின் துவாரத்தில் நுழைத்தால் என்ன? எப்படி கற்பனை போகுது பாருங்க. ஒருவன் தன்னுடைய ஆண் உறுப்பை தன்னுடைய பின் துவாரத்தில் நுழைத்தால், 33 பின் துவாரத்தில் நுழைத்தால் என்ன சட்டம்? அதை பற்றி சொல்றாங்க. கன் அதுகல தக்கரஹு ஃபீ துபுரிஹி ஃபயுஹத்து பிஹி. ஒருவன் தன்னுடைய ஆணுறுப்பை பின்துவாரத்தின் நுழைப்பானையானால் அவனுக்கு தண்டனை வழங்கப்படும். தண்டனை வழங்கப்படும்ங்கிறது நம்ம கேள்வி கேட்கல.
இப்படி நடப்பது உலகத்துல சாத்தியமா? இப்படி கற்பனை செய்யலாமா? இந்த சிந்தனை சரியான சிந்தனையா? எப்படிங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லத்துக்கே நமக்கு அருவருப்பா இருக்கு. தன்னுடைய ஆண் உறுப்பை தன்னுடைய பின்துவாரத்திலேயே நுழைக்கிறது. அதை பற்றி இன்னும் அவர்களுடைய துஹஃபத்துல் முஹ்தாஜ் என்கிற நூலில் சொல்லப்படுகிறது, கான் அதுகல தக்கரஹு ஃபீ துபுரிஹி, ஒருவன் தன்னுடைய ஆண் உறுப்பை பின்துவாரத்தில் நுழைப்பானையானால் ஃபயஜிபு அலைஹில் குஸ்லு, அடுத்தவங்களுடைய பின்துவாரம் இல்ல, தன்னுடைய பின்துவாரத்திலேயே தன்னுடைய உறுப்பை நுழைத்துக் கொண்டால் குளிப்பு கடமையாகிவிடும். லாக்கின் லா ஹத்த அலைஹி அலல் முஅத்தமல், ஏற்றமான கருத்து பிரகாரம் தண்டனை எல்லாம் வழங்கக்கூடாது. அப்ப மேல தண்டனை கொடுக்கணும், நாங்க ஏற்றமான கருத்து தண்டனை இல்லைங்கிறாங்க, அது எங்களுக்கு தேவையில்லை. இப்படி கற்பனை செய்யலாமா? இது சாத்தியமா? உலகத்தில் எவனுக்கு இது சாத்தியப்பட்டிருக்கு? தன்னுடைய உறுப்பே தன்னுடைய பின்துவாரத்துக்குள்ள போறதா இருந்தா 360 டிகிரி இருக்கணும். அதுல ஒரு 20-30 வேணா மைனஸ் பண்ணிக்கங்க. அப்ப என்னங்க, எப்படிங்க இது? யோசிச்சு பாருங்க. இதை கற்பனை செய்து எழுதப்பட்டிருக்கிற ஒரு நூல் அது மதிக்கத்தக்க நூலா இருக்குமா? மக்களுக்கு மத்தியில் மார்க்கத்தை பேசுகிற நூலா இருக்குமா? ஒழுக்கத்தை வளர்க்கிற நூலா இருக்குமா? இதுக்கு உதாரணம் சொல்றதா இருந்தா, நடக்காதையெல்லாம் சட்டம் சொல்றது. இது இப்படி நடப்பதை, இப்படி ஒருத்தனுக்கு இருப்பதே சாத்தியம் இல்லை. 320 டிகிரியில ஒருவனுக்கு ஆண் உறுப்பு இருக்குமா? அவன் ஆண் உறுப்பு அவனுடைய பின்துவாரத்திலே நுழைக்கிற அளவுக்குள்ள டிகிரியில உலகத்தில் எவனுக்கு இருக்கு? இந்தியாவில் இருந்து கொண்டு அமெரிக்காவில் இருக்கிற ஒரு பெண்ணோடு, அவன் அமெரிக்காவில் இருக்கிறான், இவன் இந்தியாவில் இருக்கிறான், இங்கிருந்து கொண்டே அங்கே ஒரு பெண்ணோடு கூடிவிட்டால் தண்டனை எங்கு நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதில் அறிஞர்கள் கருத்து வேறுபாடு கொண்டிருக்கிறார்கள். இப்படி ஒரு சட்டத்தை எழுதி வச்சா அது எப்படி முட்டாள்தனமானதோ, அது எப்படி அசிங்கமானதோ? இப்ப அவன் இந்தியாவில் இருக்கிறான், அந்த பொண்ணு அமெரிக்காவில் இருக்கு. ஒன்னு இவன் விபச்சாரம் பண்ணதா இருந்தா இங்கிருந்து அவன் அங்க போகணும், அல்லது அவன் இங்க வரணும். ரெண்டுமே இல்லாம இங்கிருந்துகிட்டே அமெரிக்காவில் இருக்கிற பொண்ணுக்கு கனெக்ட் பண்றாங்க. அது என்ன ராக்கெட்? அது ஸ்கட்டா இங்கிருந்து அடிக்கிறதுக்கு? அப்படி அது மாதிரியான ஒரு சட்டம் தான் இது. இது ஒழுக்கத்தை ஊட்டக்கூடிய, மக்களுக்கு மத்தியில் நல்லொழுக்கத்தை போதிக்கிற விஷயமா? இது மாதிரி ஆபாசங்கள் நிறைந்ததாகத்தான் மதுஹபுகள் இருக்கிறது. இதே சேம் கெட்ட வார்த்தை ஹனபி மதுஹப் நூல்லையும் சொல்லப்பட்டிருக்கு. அதே கெட்ட வார்த்தை எப்படி? அம்மா ஃபீ துபுரி நஃப்ஸிஹி, ஒருவன் தன்னுடைய பின்துவாரத்திலேயே நுழைத்துக் கொள்வானையானால் ஃபரஜ்ஜஹ ஃபின் நஹ்ரி அதுமுல் உஜூபி இல்லா பில் இன்சால், இந்திரியம் வெளியானா தான் குளிப்பு கடமை, இந்திரியம் வெளியாகட்டி குளிப்பு கடமை இல்லை. எப்போ? ஒருவன் தன்னுடைய ஆண் உறுப்பை தன்னுடைய பின்துவாரத்தில் நுழைத்தால் இந்திரியம் வெளியானால் குளிப்பு கடமை, இல்லைன்னா குளிப்பு கடமை இல்லை. அதுல நாங்க ரொம்ப பேணுதலா இருப்போம். இப்படி நடக்குமான்னு கேட்டா, ஆரம்பத்தில் சொன்னாங்கல்ல முதல் நாள் விவாதத்தில், தௌ ஜமாத்தினர்கள் எப்போது பார்த்தாலும் குர்ஆன் வசனங்களை ஹதீசுகளோடு மோத விடுகிறார்கள். நம்மள சொன்னாங்க நம்ம குர்ஆன் வசனங்களை எல்லாம் ஹதீசுகளோடு மோத விடுறோம். அவங்க எதை எங்கூட கொண்டு போய் மோத விடுறாங்கன்னு வழங்குதா? நம்மளை குற்றம் சாட்டும் போது குர்ஆன் வசனத்தை ஹதீசுகளோடு மோத விட்டு எதை எங்கிட்டு கொண்டு போய் மோத விடுறாங்கன்னு பாருங்க. இப்படியான மோதல் போக்கு, இப்படியான மோதக்கூடிய விஷயங்கள் தான் மதுஹபுகள்ல அதிகமாக நிறைந்திருக்கிறது என்பது எங்களுடைய நிலைப்பாடு. இதுக்கெல்லாம் பதில் சொல்லணும். எந்த ஆபாசமும் இல்லை. நீங்க இது ஆபாசம் இல்லாமல் வேற என்ன? இந்த சட்டத்தை போய் உங்க மனைவி மக்களுக்கு மத்தியில் சொல்வீங்களா? இதுக்கெல்லாம் பதில் வேண்டும். அதே போல ஸ்லைட் 44 அதுல பாருங்க, தொழுகையில எப்படி ஆபாசங்கள் ஒரு பக்கம் அளவுக்கு அதிகமாக நிறைந்திருக்கிறதோ அதே போல மூளைக்கும் அறிவுக்கும் சம்பந்தம் இல்லாத உளறல்களும் நிறைந்திருக்கிறது. அது மாதிரியான ஒரு விஷயம் என்னவென்றால், இஆனத்து தாலிபின்கிற நூல்ல சொல்லப்படுகிறது, ஃபலவ் பாஅ ஃபி ஸலாத்திஹி பில் இஷாரத்தி இன் அகதல் பைஉ, தொழுகையில வியாபாரம் பண்றதை பத்தி பேசுறாங்க. ஒருவன் தொழுகையில இருக்கிறான், தொழுகையில் இருக்கும் போதே வியாபாரம் செய்தால் இன் அக்கதல் பைஉ, வியாபாரம் கூடிரும். எப்படி வியாபாரம் பண்றது? பில் இஷாரத்தி, சைக்கிளை மூலமாக, இஷாராவின் மூலமாக தொழுகையில் இருக்கும் போதே வியாபாரம் பண்ணா அவனுடைய வியாபாரம் நடந்துவிடும். வலா தபுத்துலு ஸலாத்துஹு, தொழுகை ஒன்றும் பாத்திலாகாது, தொழுகை கூடிரும், தொழுகை வீணா போயிடாது. ஒபிஹி யுல்கசு, இதை கொண்டு ஒரு விடுகதை வேறு சொல்லப்படுகிறது. இந்த மானகட்ட கேடுக்கு ஒரு விடுகதை வேற. என்ன விடுகதையா? மதுஹப் நூல்ல எழுதி வச்சிருக்காங்க, லனா இன்சானுன் யபீஉ வ யஷ்தரி ஃபி ஸலாத்திஹி ஆமிதன் ஆலிமன் வலா தபுதுலு ஸலாத்துஹு. நம்மள ஒரு மனிதர் இருப்பார், அவர் வியாபாரம் பண்ணுவாரு, கொடுப்பாரு, வாங்குவாரு, தொழுகையில் இருந்து கொண்டே இவற்றை எல்லாம் செய்வார். அறிந்த நிலையில் வேண்டுமென்றே
தொழுகையில் இருந்து கொண்டே வியாபாரத்தில் குடுக்கல் வாங்கல ஈடுபடுவார். ஆனால் வலா தபுத்துலு ஸலாத்துஹு, அவருடைய தொழுகை வீணாகி விடாது. தொழுகையில இஷாராவின் மூலம் வியாபாரம் செய்யலாம் என்று சட்டம் எழுதியிருக்கிறாங்க. நம்ம பள்ளிவாசல்கள் எந்த அளவுக்கு முஸ்லிம் சமுதாயம் தொழுகையில கவனத்தை குவிப்பதற்கு பாடுபடுறாங்க. செல்போன் ஆஃப் பண்ணிட்டு வாங்கங்கிறாங்க, ரிங்டோன் ஒலிக்க கூடாதுன்னு அங்கங்க எழுதி வைத்திருக்கிறார்கள். இவங்க என்ன சட்டம்? இவங்க பள்ளிவாசலுக்குள்ள அதுதான் நடக்கிறதா என்பது கேள்விக்குறி. பள்ளிவாசல் இருக்கும்போது ஒருத்தர் வராரு, பாய் நல்ல அற்புதமான ஆப்பிள் போன் வச்சிருக்கிறீங்க, ஒரு 30,000 ரூபாய்க்கு தெரியலாம், தொழுகையில் இருக்கலாமா? இப்படி சைக்கிள 30,000 40,000 நான் 50,000 நான் வாங்கினது எல்லாத்தையும் இஷாரா. இஷாராவின் மூலம் இப்படி செய்யலாம் என்றால் இதுக்கு பேர் தொழுகையா? இது வணக்க வழிபாட்டில் விளையாடுற காரியம் இல்லையா? இதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் தங்களுடைய பள்ளிவாசலை இதை அமல்படுத்துறாங்களா? இஷாரா ஹதீஸ்ல இஷாரா இருந்தாலே கூடாதுன்னு தாம் தும்னு குதிக்கிறீங்களே, தொழுகையில விரல் அசைத்தல் இஷாரா இருக்கல, இஷாரா செய்யக்கூடாது, தொழுகையினுடைய கவனத்தை திசை திருப்புகிறது, அந்த இஷாரா கூடாதான். ரசூலுல்லாஹ் எந்த இஷாராவை சொன்னாங்களோ அது கூடாது, அது தொழுகையிலிருந்து கவனத்தை திசை திருப்புமா? எந்த இஷாரா கூடும்? பொருளை வாங்கிக்க, பொருளை வித்துக்க, தாராளமா குடுக்கல் வாங்கல ஈடுபடு, இஷாராவின் மூலமாக சைக்கிளின் மூலமாக. இது தொழுகையை பாழாக்குற செயல் இல்லையா? இது வேண்டும்னே செய்யலாம் எழுதியிருக்கிறாங்க. இது போன்ற ஆபாசங்களும் உளறல்களும் தொழுகை பாழாக்குற வணக்க வழிபாடுகளை பாழாக்குற விஷயங்களும் தான் மதுஹபுகளில் நிறைந்திருக்கிறது என்பது எங்களுடைய வாதம். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, மகானி அப்படின்னு ஒரு புத்தகம், அது மார்க்க சட்ட கருவூலம் சொல்லிட்டு தமிழ்லயே மொழிபெயர்த்து வெளியிட்டு இருக்காங்க. தமிழ்லயே பார்த்து படிச்சுக்கலாம், பெரிய அளவுக்கு இது பண்ண தேவையில்லை. 63வது ஸ்லைடு. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, எவரேனும் ஒருவர் அதாவது மார்க்கத்துல மிகப்பெரிய ஆலிம்சாவா வர்றதுக்கு எப்படின்றதுக்கு உண்டான ஐடியா நல்லா விளங்கிக்கணுங்க. இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா ஆலிம்சாவா மாறிடலாம் எல்லாரும், ஃபிக்ஹ்ல பெரிய ஆலிம்சாவா ஆயிரலாம் எல்லாரும். எப்படி? எவரேனும் ஒருவர் 40 புதன்கிழமைகளில் வாரத்திற்கு ஒரு தடவை வீதம் 40 தடவை தலைமுடி இறக்கினால், மொட்டையடித்தால் அவர் ஃபிக்ஹில் பெரிய அறிவாளியாக விடுவார் என்று கலாயித் என்ற நூலில் வரையப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆசிரியர் எழுதுறாரு. இந்த மாதிரி எங்க அம்மா சின்ன பிள்ளையில எனக்கு பண்ணி விட்டாங்க, அதனாலதான் நான் அறிவாளி ஆயிட்டேனாக்கும். ரொம்ப அறிவாளி மனசு நடப்பு போல பாத்துக்கிறேங்க. அதாவது 40 நாள் தொடர்ச்சி, 40 தடவை 40 வாரம் தொடர்ச்சியாக புதன்கிழமை இல்ல மொட்டை அடிச்சா அவன் மார்க்க அறிவாளி ஆயிடுவான்றதுக்கு எந்த குர்ஆன் வசனத்திலிருந்து ஆதாரத்தை எடுத்தீர்கள்? எந்த ஹதீஸிலிருந்து ஆதாரத்தை திரட்டினீர்கள்? அல்லாஹ் கொஞ்சம் இங்க எடுத்து வைக்க வேண்டும். இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளையும் கப்சாக்களையும் நீங்க அல்லாஹ்வுடைய அச்சம் இல்லாம அடிச்சு விடுவீங்க. இதுக்கு பேர் மதுஹபுடைய சட்டமா, மார்க்க கருவூலமா? விளக்கம் சொல்லுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இஷாரா சொன்னாங்கல்ல, ஒருத்தன் கேட்கிறான் 40,000 ரூபாய் போன 5,000 ரூபாய் கேட்பான். உடனே இவரு இந்த ரேட்டுக்கு நீ வெத்தனை செத்து போயிருவேனே, முடியாது, கொஞ்சம் கூட்டிக்கோ. இதுவா தொழுகையா? இது தொழுகை என்பது உள்ளச்சத்தோடு தொழ சொல்லி அல்லாஹ் சொல்றான். என்ன விளையாட்டு? ஒரு நிமிஷம். அடுத்ததாக இந்த மதுஹப் நூல்களில் ஆபாசங்கள், மார்க்கத்துக்கு முரணான செய்திகள் இருக்குங்கிறதுல சில விஷயங்கள் எடுத்து சொன்னோம். அடுத்து பஹ்ருர் ராயிக் அப்படிங்கிற நூலில் 5 பஹ்ருர் ராயிக்ங்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒருவன் நோன்பு வைத்து கொண்டு என்னென்ன காரியங்கள் செய்தால் அவனுக்கு நோன்பு முறியாது, கஃபாரா கொடுக்கலாம் கொடுக்காம இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எழுதுகிறாங்க. ஃபலா தஜிபுல் கஃபாரத்து லவ் ஜாமா பஹீமத்தன் அவு மைத்தத்தன். ஒருவன் விலங்கினத்துடன் உடலுறவு கொள்கிறான் அல்லது செத்த பிணத்துடன் உடலுறவு கொள்வான் என்று சொன்னால் அவனுக்கு கஃபாரா என்பது கிடையாது. அடுத்து அது கீழே அவர் விளக்கம் கொடுக்கிறார். அன்ன ஜிமா அல் பஹீமத்தி வல் மைத்தத்தி பிலா இன்சாலி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபக்கத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அஸீம் வ ஃபில் குர்ஆனில் மஜீத். பஅத் அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபத்லி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அஹ்லல் கிதாபி லிம தல்பிஸூனல் ஹக்க பில் பாத்திலி வ தக்துமூனல் ஹக்க வ அன்தும் தஅலமூன். சதகல்லாஹுல் அலியுல் அஸீம். கணித்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மதுஹப் என்பது புதிய மதம் என்றும்
விபச்சாரம் செய்வதற்கும் திருடுவதற்கும் இன்னும் பல தில்லுமுழுகளை செய்வதற்கும் தான் மதுஹப் எனும் புதிய மதத்தை பயன்படுத்துகிறார்கள் என்கிற ஒரு பித்தலாட்டத்தை இங்கே அவர்களுடைய நிலைப்பாடாக பதிவு செய்திருக்கிறார்கள். ஆனால் உண்மையில் நமது உண்மையான நிலைப்பாடு என்ன? மதுஹபு சட்டங்களில் எந்த ஆபாசமும் கிடையாது. ஷைத்தானுடைய தூண்டுதலினால் ஒருவன் ஆபாசமாக நடந்து கொண்டால் அதற்கு என்ன சட்டம் என்கிற முக்கியமான ஒரு அடிப்படை சட்டத்தை தான் இந்த மதுஹப் நூல்களிலே கூறப்பட்டிருக்கிறது. அதையும் கூட மதுஹப் இமாம் அறிஞர்கள் இந்த நல்ல முறையில் உலகத்தில் வாழ்ந்து நாளை அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது தூய்மையானவர்களாக சந்திக்க வேண்டும் என்பதற்காக தங்கள் வாழ்நாள்களை அர்ப்பணித்து தியாகம் செய்து எல்லா துறைகளிலும் அவர்கள் இந்த மார்க்கத்தின் அடிப்படையில் வாழ்வதற்காக சட்டம் இயற்றியிருக்கிறார்கள். அதற்காக தங்களுடைய ஆய்வு, இறை பக்தி, தூர கண்ணோட்டம் ஆகிய அனைத்தையும் பயன்படுத்தி மதுஹப் அதற்காக அவர்கள் செய்த ஆய்வு சட்டங்களை இவர்கள் எந்த அளவுக்கு கொச்சைப்படுத்துகிறார்கள், இழிவுபடுத்துகிறார்கள், மக்கள் மன்றத்திலே பதிவுபடுத்துகிறார்கள் என்பதை இன்ஷா அல்லாஹ் இந்த விவாத காலத்திலே நாம் ஒவ்வொன்றாக நாம் விளக்க இருக்கிறோம். இதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், இவர்கள் இதுவரைக்கும் இதற்கு முன்னால் வரைக்கும் இதுவரை என்னென்ன மதுஹப் சம்பந்தமாக குறைகள் சொன்னார்களோ, ஆபாசம் இருப்பதாக சித்தரித்தார்களோ, அவைகள் அனைத்திலுமே முன்பின் வாசகங்களை இருட்டடிப்பு செய்து அல்லது கருத்தில் சிதைவை ஏற்படுத்தி கருத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தி ஹதீஸ்களிலேயே ஆபாசத்தை சித்தரித்த இவர்கள் மதுஹபையா விட்டு வைப்பார்கள்? மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸை அணுகின்ற பொழுதே ஆபாச சிந்தனையோடு அணுகியவர்கள் மதுஹப் இமாம்கள் சட்டம் இயற்றுகிற அந்த சட்டத்தை அவர்கள் விட்டு வைப்பார்கள் என்பதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறேன். மதுஹப் சட்டங்களில் சொல்லப்பட்ட முன்பின் வாசகங்களை இருட்டடிப்பு செய்துவிட்டு யூதர்கள் எப்படி ரஜ்முடைய ஆயத்தை, வசனத்தை மோசடி செய்து மறைத்தார்களோ, கல்லறி சம்பந்தமான சட்டத்தை எப்படி மோசடி செய்து மறைத்தார்களோ அதுபோன்று மறைத்து ஒரு புதிய மார்க்கத்திற்கு மதுஹபுக்கு எதிரான கொள்கைகளை உள்ளதை போன்று இவர்கள் சித்தரிப்பார்கள். முதலில் ஆபாசம் என்றால் என்ன என்பதை நாம் இங்கே தெரிந்து கொள்ள வேண்டும். பொதுவாக ஆபாசம் என்றால் பருவமடைந்த ஒரு ஆணின் மார்க்க ரீதியான அந்தரங்க சட்டங்களை அவருக்கு பருவமடைந்த ஒரு ஆண் விளக்கி சொன்னால் அது ஆபாசம் அல்ல. அதே சமயத்தில் அந்த ஆணுக்கு அந்தரங்கமான சட்டத்தை ஒரு பெண் விளக்கி சொன்னால், தெளிவுபடுத்தி சொன்னால், அது அந்த இடத்தை பொறுத்து, இனத்தை பொறுத்து அது ஆபாசமாக மாறிவிடுகிறது. அதே போல பருவமடைந்த பெண்ணின் மார்க்க ரீதியான அந்தரங்க சட்டங்களை அவளுக்கு பருவமடைந்த ஒரு பெண் விளக்கி சொன்னால் அது ஆபாசமாக ஆகாது. ஆனா அதே சமயத்தில் அதுக்கு நேர் எதிராக இன்னொரு இனம், ஆணினம், அதை அவளிடத்தில் தனிப்பட்ட முறையில் விளக்கி தெளிவுபடுத்தி சொல்கிற பொழுது அது ஆபாசமாக காணப்படுகிறது. அதே போல ஒரு பருவமடைந்தவர்களுடைய சட்டத்தை சிறு பிள்ளைகளையும் சம்பந்தமில்லாத பெண்களையும் அழைத்து அவர்கள் முன்னிலையில் அதை விளக்கி சொன்னால் அது கட்டாயமாக ஆபாசமாகத்தான் ஆகும். யாரிடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ, யாருக்கு எதை சொல்ல வேண்டுமோ, எந்த இடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும். அதற்கு மாற்றமாக சொன்னால் அது ஆபாசம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு பெண்மணி வருகிறார்கள். ஹைல் ஏற்பட்டு விட்டால், மாதவிடாய் ஏற்பட்டால் எப்படி சுத்தம் செய்ய வேண்டும் என்கிற சட்டத்தை கேட்கின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க ஒரு பஞ்சை எடுங்க, நறுமணம் கலந்த பஞ்சை எடுத்து அதை கொண்டு நீங்கள் சுத்தம் செய்யுங்கள்ங்கிறாங்க. அப்ப அந்த பெண்மணி கேட்கறாங்க, அல்லாஹ்வின் தூதரை எப்படி நான் சுத்தம் செய்யறது? அப்ப ஸல்லல்லாஹு சொல்றாங்க, இல்லம்மா சுத்தம் செய்யுமா அப்படிங்கிறாங்க. மீண்டும் கேட்கறாங்க, எப்படி சுத்தம் செய்யறது? ஸல்லல்லாஹு இல்லம்மா சுத்தம் செய்யுமா அப்படிங்கிறாங்க. திரும்ப திரும்ப கேட்க ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஃபஅரஃப்து அல்லதி யுரீது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி அவர்கள் என்ன பதிலை சொல்ல வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்களோ, நாடி இருக்கிறார்களோ அது என்னன்னு எனக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஃபஜதபுதுஹா இலைய ஃபஅல்லம்துஹா, எனவே அந்த பெண்ணை நான் என் பக்கம் இழுத்துக்கொண்டு தனியாக ஒதுக்கி அந்த பெண்ணுக்கு அந்த சட்டத்தை விளக்கி சொன்னேன். அப்போ பெண்ணுடைய சட்டமா இருக்கலாம், மூடலா சொன்ன பிரச்சனை இல்லை. விளக்கி சொல்ல வேண்டும் என்று வருகிற பொழுது சபைக்கு முன்னாடி அத்தனை பேருக்கு முன்னாடி விளக்கி சொல்ல அவசியம் இல்லையே, மார்க்க சட்டமா இருந்தாலும் கூட. எனவேதான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா தன்னந்தனியாக அழைத்து தன் பக்கம் அழைத்துக் கொண்டு அந்த சட்டத்தை விவரித்து சொன்னதாக சொல்கிறார்கள். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, மார்க்க சட்டத்தை ஆய்வு செய்து மார்க்க சட்டத்தை எடுத்து சொல்கிற பொழுது எது கூடும், எது கூடாது, எது ஹராம், எது ஹராம் இல்லை, எதை செய்தால் வணக்க வழிபாடு கூடும், எதை செய்தால் வணக்க வழிபாடு கூடாது, இதற்கு தண்டனை உண்டா இல்லையா போன்ற மார்க்க சட்டங்களை ஆய்வு செய்கிற பொழுது அந்த ஆய்வுல வெட்கத்தை பார்க்க கூடாது, மார்க்க சட்டத்தை சொல்வதில் வெட்கத்தை பார்க்க கூடாது. காரணம் என்ன? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா மாநபியிடத்தில் வந்து, அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் சத்தியத்தை சொல்வதற்கு வெட்கப்பட மாட்டான். ஒரு பெண்ணுக்கு விந்து ஏற்பட்டால் அவள் எப்படி அதை சுத்தம் செய்ய வேண்டும், எப்படி குளிக்க வேண்டும் என்கிற சட்டத்தை கேட்கிறார்கள். அந்த சட்டத்தை ஆரம்பிக்கின்ற பொழுதே சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் வெட்கப்பட மாட்டான், மார்க்க சட்டத்தை எனக்கு சொல்லுங்க.
இப்ப பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய இது போன்ற ஹதீஸ்களை நாம் எடுத்து பார்க்கின்ற பொழுது மார்க்க சட்டத்தை எடுத்து சொல்வதிலே நாம் கட்டாயமாக என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. எதை செஞ்சால் எது சட்டம் என்பதில் வெட்கப்படக்கூடாது. இப்ப இன்னைக்கு இவங்க நிறைய குற்றச்சாட்டுகள் முன்னாடி அடுக்கி வச்சாங்க. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு குற்றச்சாட்டுக்கும் அடுக்கடுக்காக பதில் வந்து கொண்டே இருக்கும். ஆனால் அந்த குற்றச்சாட்டை அவங்க எப்படி அணுகிருக்காங்க பாருங்க. பெண்கள் இருக்கும் சபையில் இருந்து படிச்சு காட்டுவீங்களா? அப்படி படிச்சு காட்டினாதான் ஆபாசம். எதை யாரிடத்தில் சொல்ல வேண்டும் அவர்களிடத்தில் சொல்லணும். நீங்கள் அதை ஆபாசமாக சித்தரிக்கிறீர்கள். ஒரு சட்டத்தை, ஒரு விவரமான சட்டத்தை, அந்தரங்க சட்டத்தை யாரிடத்தில் சொல்ல வேண்டும்? சிறு பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்லுவீங்களா, பொம்பளைகள்கிட்ட சொல்லுவீங்களா என்று கேட்கிறீர்களே. இப்படி நீங்கள் சிந்திப்ப உங்கள் சிந்தனையில் தான் ஆபாசம் இருக்கு என்று நாங்கள் பதிவு செய்கிறேன். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, அந்த சட்டம் எதனால் சொல்லப்பட்டுச்சு இன்ஷா அல்லாஹ் சொல்லுவேன். என்ன கேள்வி கேட்கிறாங்க, ஒருவன் தனது ஆறுப்பை தனது பின்னுறுப்பில் நுழைத்தால் என்ன சட்டம்? இப்படிதான் சிந்திக்கலாமா, இப்படி எல்லாம் எழுதலாமா என்றெல்லாம் எதிரணியில் ஒரு ஆள் கேள்வி கேட்டார். அப்படி இப்படி சிந்திக்க கூடாதுங்க, யோசிக்கிறதுக்கு அருவருப்பா இல்ல, யோசிக்கிறதுக்கு அருவருப்பா இருக்கும்லாங்க அப்படின்னு சொன்னவர் அடுத்து கொஞ்ச நேரத்தில் எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி செஞ்சுக்காரு பாருங்க. அப்படி நுழைப்பதாக இருந்தால் 360 டிகிரி இருக்க வேண்டும். அது எப்படி சிந்திச்சிருக்காரு பாருங்க. இந்த காரியத்தை சிந்திக்கவே கூடாது அப்படின்னு சொன்னவங்க அது எப்படி சிந்திச்சிருக்காங்க பாருங்க. அப்படி உள்ள நுழைக்கணும் அப்படின்னு சொன்னா 360 டிகிரி இருக்கணும், அப்படி இருந்தாதான் உள்ள நுழைக்க முடியும் அப்படின்னு ஒரு சிந்தனை. இதை சிந்திக்கவே கூடாதுன்னு சொன்னவங்க ஏன் இப்படி அளவு எடுத்தீங்க, எங்க இருந்து டிகிரி எனக்கு போட்டீங்க, யாரை வச்சு போட்டீங்க, அதையெல்லாம் பார்க்கணுமா இல்லையா? அடுத்து இன்னொரு விஷயம் என்ன, ஒரு கற்பனை கதை சொல்றாங்களாம். இந்தியால உள்ளவன் இந்தியாவில் ஒருத்தர் இருக்க, அமெரிக்கால ஒருத்தர் இருக்கிறான். இங்க இருந்து அவர்களோடு சேர்ந்தால் என்ன சட்டம் அப்படின்னு சொல்லுவாங்களா? அது என்ன ராக்கெட்டா? எப்படி சிந்திக்கிறான் பாருங்க. ராக்கெட் அளவுக்கு பெருசா இருக்குன்னு சிந்திக்கிறான். அப்ப இப்படி எல்லாம் கேவலமாக, ஆபாசமாக, கற்பனையாக, எவ்வளவு ஆபாசமா சிந்திக்கக்கூடிய அந்த சிந்தனை அனைத்தும், ஆபாச களஞ்சிகள் அனைத்தும் உங்கள் சிந்தனையில் தான் இருக்கிறது என்பதை இங்கே நான் பதிவு செய்கிறேன். அடுத்து இங்க முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன கேட்டா, நாங்க ஆபாசமா எதுவுமே சொல்ல மாட்டாங்க, நாங்க ஆபாசமா எதையுமே பதிவு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொன்னவங்க இவங்க குர்ஆன் ஹதீஸ் பிரகாரம் சட்டம் சொல்லுவாங்க. இவங்க என்ன பதிவு செஞ்சு வச்சிருக்காங்க பாருங்க. அதாவது சுவனத்துல ஆண்களுக்கு பெண்கள் ஹூரின்கள் உண்டு. ஒரு ஆணுக்கு பல பெண்கள் கூட, ஹூரின் பெண்களை கூட அல்லாஹ் திருமணம் முடித்து கொடுப்பான். இப்ப அடுத்து இவங்க கேள்வி எழுப்புறாங்களாம், அப்படி என்றால் ஒரு பெண்ணுக்கு பல ஹூரின் ஆண்கள் கிடைக்குமா சுவனத்துல? எங்க ஆய்வு பாருங்க. இப்படி யோசிக்கலாமா? ஒரு பெண்ணுக்கு பல ஆண்களாம். நாளைக்கு உங்க பொண்டாட்டியோட இருப்பாங்கன்னு வைங்களேன், அப்ப இவங்க ஹூரின் கூட இருப்பாங்கல்ல, அவங்க பொண்டாட்டிகள் எங்க இருப்பாங்களாம்? அங்க ஹூரின் ஆண்களோட ஒரே சமயத்துல. ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள் கேட்டாங்கல்ல, உங்க பொண்டாட்டி உங்க குடும்பத்திலும் கேட்டாங்கல்ல, அதுக்காக இந்த வாதத்தை நான் வைக்கிறேன், இல்லாட்டி நான் வைக்க மாட்டேன். நான் நாகரிகமாகத்தான் போகணும் விரும்புறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன, சொர்க்கத்தில் பெண்களுக்கு துணைகள் உண்டா ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாங்க. அதுல சொர்க்கத்துல அல்லாஹ் ஆண்களுக்கு தான் ஹூரின்கள் கொடுப்பதாக என்ன செஞ்சுக்கிட்டு வரான், நிறைய வசனங்கள் சொல்லிட்டு வரான். சொல்லி வசனத்தை ஃபுல்லும் ஓதுறாரு, எழுதி வச்சிருக்கிறாரு. இவர் எத்தனை வசனம் எழுதியிருக்கிறாரோ எல்லா வசனத்திலுமே ஹூருல் ஈன்கள் என்று சொல்லப்பட்ட அனைத்து இடத்திலுமே பெண்கள் தான் வருது. அடுத்து என்ன, சில ஹதீசுகளை எடுத்து வைக்கிறார். அந்த ஹதீசுகளிலும் கூட ஹூருல் ஈன்கள் என்றால் யாருன்னா பெண்கள் தான் வருது. இவங்க ஆய்வு செய்யறாங்களா. எப்படி ஆய்வு? ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாங்களாம், அல்லாஹ்வின் தூதரே, அல்லாஹ் குர்ஆன்ல ஆண்கள் மட்டும் தானே சொல்றான், பெண்களை சொல்ல மாட்டேங்கானே அப்படின்னு என்ன செஞ்சாங்களா, கேள்வி கேட்டாங்களாம். அப்போ அல்லாஹ் இன்னல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்தி வல் மூமினீன வல் மூமினாத்தி என்கிற வசனத்தை, முஸ்லிமான ஆண்கள், முஸ்லிமான பெண்கள், மூமியான ஆண்கள், மூமினான பெண்கள், நோன்பு வைக்கக்கூடிய ஆண்கள், நோன்பு வைக்கக்கூடிய பெண்கள் என்று அல்லாஹ் ஒரு பட்டியல் போடுறான். பட்டியல் போடுகிற அந்த வசனத்தை எடுத்து வச்சு இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, முஸ்லிம் ஆண்களுக்கு சொல்லப்படுகிற அந்த சட்டம் பெண்களுக்கும் பொருந்தும். முஸ்லிமான ஆண்களாக இருந்தாலும் முஸ்லிமாக பெண்களாக இருந்தாலும் அவர்கள் செய்யக்கூடிய வணக்கங்களுக்கு நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் கூலி கொடுப்பதாக குர்ஆன்ல சொல்லி இருக்கிறான். எனவே அந்த கூலி சரிசமமா இருக்கும். இவங்க ஆய்வு பண்றாங்க, சரிசமமா சமமானதை தக்க பரிசாத்தான் அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ்வுக்கு உத்தரவு போடுறாங்க, சமமா தான் கொடுக்கணும், தக்க பரிசா தான் கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கு உத்தரவு. அடுத்து என்ன, இன்னொன்னு சொல்றாங்க, ஆண்களும் பெண்களும் இறைவனுக்கு அஞ்சி நல்லறங்கள் செய்யும் போது ஆண்களுக்கு மட்டும் கூடுதல் பரிசு வழங்குவது அநியாயமாகும். ஆண்களுக்கு அல்லாஹ் எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் கூடுதலா கொடுத்துட்டு அது அநியாயமா? நியாயம் அநியாயம் என்கிற சட்டத்தை நீங்க ஏன் உருவாக்குறீங்க? அந்த அதிகாரத்தை உங்களுக்கு கொடுத்தது யாரு? அல்லாஹ் தன்னுடைய படைப்பினங்களுக்கு எதையும் கொடுப்பான். அவன் செய்யக்கூடிய காரியத்தில் கேள்வி கணக்கு கேட்க கூடாது. நாம் செய்யக்கூடிய காரியங்களுக்கு கேள்வி கணக்கு கேட்பேன் என்று அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்திருக்கிறான். அல்லாஹ் ஆண்களுக்கு கொஞ்சம் கூடுதலா கொடுத்துட்டு பெண்களுக்கு கொடுக்கல அப்படின்னு சொன்னா அது அநியாயமா ஆயிரும் என்று ஒரு பதிவு செஞ்சுவாங்க. மட்டுமல்ல, இதுல கொடூரம் கேவலம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஆண்களுக்கு மட்டும் துணைவிகளை கொடுத்து விட்டு பெண்களுக்கு துணை இல்லாமல் விட மாட்டான். ஆம்பளைகளுக்கு பல ஹூரின்கள் கொடுத்தான்ல, அந்த மாதிரி பொம்பளைகளுக்கும் பல ஹூரின்கள் பெண்கள் அல்லாஹ் என்ன செய்வான், நிறைய கொடுப்பான் அப்படின்னு சொல்லி
இந்த நூல்ல என்ன செஞ்சிருக்கிறாங்க. எனவே இவ்வுலகில வந்து ஒரு ஆணுக்கு வந்து மறுமையில வந்து பல ஹூருங்கள் கிடைச்சிச்சு அப்படின்னு சொன்னா, ஒரு பெண் அங்க போகின்ற பொழுது அவங்களுக்கும் பல ஹூரின் ஆண்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீ எதை பயன்படுத்தி வச்சிருக்கீங்க? இப்படி சிந்திக்கலாமா? முதல்ல அல்லாஹினுடைய வசனத்தை வச்சு நீங்க என்ன செய்றீங்க? நாளைக்கு மறுமையில மிக கேவலமான ஒரு காரியத்தை நீங்கள் சித்தரித்து வைத்திருக்கிறீர்கள் என்பது முதலாவது எங்களுடைய நிலைப்பாடு. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன கேட்டா, அவர் அண்ணன் இருக்கிறார்கள், அண்ணன் சொன்னா உடனே பொங்கிடுறாங்க. இருந்தாலும் அவங்க சட்டத்தை பேச வேண்டிய என்ன செய்யறது? மதுஹபுன்னு சொல்லும்போது அவங்க அண்ணன் தானே, அவங்களுக்கு மதுஹபு அப்படிங்கிற நம்ம சட்டத்தை சொல்லி தானே ஆகணும். அவர் அண்ணன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சோனத்துல கனவு மணினா பார்க்க தேவையில்லைங்க, அது வேற உலகம். என்னவா? அது வேற உலகம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பதிவு செய்யறாரு. நம்பர் 1 போடுங்க. இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு சட்டத்தை சொல்லிடுறேன். இவங்க வந்து மாற்று மதத்தவர்கள் கூட இஸ்லாம் என்கிற பேர்ல அடிக்கடி வாதம் பண்றாங்க. அப்படி வாதம் பண்ண போய் குர்ஆனையும் ஹதீஸையும் எப்பமாச்சும் மறுத்துட்டு வந்துடுறாங்க. மட்டும் அல்ல, மாற்று மதத்தவர்களோடு வாதம் பண்ணும்போது அவங்களை இழிவுபடுத்தி ஆபாசப்படுத்தி எல்லாம் அப்படித்தான் எங்க போனாலும். அஸ்ஸலாமு அலைக்கும். எதிர்த்தரப்பில் ஒரு ஆள் சொன்னார், ஆபாசம்னு நம்ம சிந்திக்கிறோமா. அதுக்கு ரொம்ப பெரிய ஆதாரம் என்னென்னா, பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஹூரினிங்கள் கிடைக்கிற மாதிரி பெண்களுக்கும் கிடைக்குமான்னு சிந்திக்கிறது அடேங்கப்பா பயங்கர ஆபாசமாக குதித்து எந்திரிக்கிறாரு. இதை உள்ள நீங்கள் போகும்போது அவங்களுடைய ஆபாசங்கள் என்னங்கிறத ரொம்ப தெளிவாக வழங்குவீங்க. நான் முன்னாடி சொன்னதுன்றே தொடர ஆரம்பிக்கிறேன். பஹ்ருர் ராயிக்கில் நாம் சொன்னோம், நோன்பு வைத்து கொண்டு ஒருவன் விலங்கினத்தோடு உறவு கொள்றான் அல்லது செத்த பிணத்தோடு என்ன செய்கிறான்? உறவு கொள்கிறான். அப்போ அவனுக்கு வந்து நோன்பு முறியுமா முறியாதா? சட்டம் சொல்கிறார்கள், அன்ன ஜிமா அல் பஹீமத்தி வல் மைத்தத்தி பிலா இன்சாலின். ஒரு விலங்கினத்தோடு அல்லது இறந்து போன பிணத்தோடு ஒருவன் உறவு கொள்வது இந்திரியம் வெளிப்படாமல் இருந்தால் கைரு முஃப்சிதின் லிஸ்ஸௌம், நோன்பை அது முறிக்காது. அது மட்டும் அல்ல, லா யூஜிபுல் குஸ்ல, குளிப்பையும் கடமையாக்காது. அது மட்டுமல்ல, வலா நக்லல் உலூஇ, உலுவையும் முறிக்காது. மாலம் யஹ்ருஜு மின்ஹு ஷைஉன், அவனிடத்திலிருந்து எதுவுமே வெளிவராத நிலையில அவனுக்கு என்ன செய்ய? உழு முறியாது, குளிப்பு கடமை இல்லை, நோன்பும் முறியாது. இது யாருக்கு நீங்க சொல்லிக்கூடிய மதரசாவில் உள்ள படிக்கக்கூடிய மாணவனுக்கு சொல்றே, நீ நோன்பை வைத்துக் கொண்டு ஒருத்தன் பிணத்துடன் உறவு கொள்றான் அல்லது மிருகத்துடன் உறவு கொள்றான், அவனுக்கு இன்சால் ஆகலண்டா, இந்திரியம் வெளிப்படவில்லை என்று சொன்னால் நோன்பு முறியாது. யாருக்கு? நோன்பை வைத்துக் கொண்டு ஒரு கொடூரமான காரியத்தை, இஸ்லாத்துக்கு எதிரான ஒரு காரியத்தை செய்தவனுக்கு இந்திரியம் வரலன்னு சொன்னா ரைட்டு, உனக்கு நோன்பு கூடும், உனக்கு குளிப்பு கடமை இல்லை. செத்த பொணத்தோடு செய்யக்கூடியவனுக்கு என்ன அறிவுரை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? இது ஆபாசம் இல்லையா? இந்த மாதிரி செய்தால், இந்த மாதிரி சொல்லிக் கொடுத்தால் அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எப்படி நடப்பான்? இதை படித்திருக்கக்கூடியவர்கள் எந்த மாதிரி நடந்து கொள்வார் என்பதையும் நீங்கள் என்ன செய்யுங்க, மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து நாம் சொல்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அதாவது வந்து சவுண்டு உள்ள போகுது. ஹலோ ஹலோ. அதுக்கு பாத்தீங்கன்னா சகோதரர்களே, ஆபாசத்துக்கு வந்து விளக்கம் சொல்றாங்க. அதாவது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, முதல் அமர்வுலேயே விவாதம் முடிஞ்சு போச்சு. எப்படி அப்படின்னு கேக்குறீங்கன்னா, நம்ம ஒரு விஷயத்தை ஆபாசம் என்று சொல்லி இந்த மாதிரியான கற்பனையை ஏன் பண்ணாரு அப்படின்னு சொல்லி, நடக்க முடியாத ஒரு செய்தியை குறித்து இப்படி எழுதி வச்சிருக்கீங்களே, இது கேவலத்தனம் இல்லையா என்று சொல்லி நாம கேட்டால் விளக்கம் சொல்றாங்க. ராக்கெட் மாதிரின்றாங்க, 360 டிகிரின்றாங்க, ஆபாசம் இல்லையா? இதை சிந்திக்க தூண்டினார், அவரை சொல்ல ஆபாசம் என்று, அவர் ஆபாசமா சிந்திருக்கின்றார் என்று இதன் மூலமா ஒப்புக்கொண்டீர்களே, இதுல இருந்து விளங்குதா இல்லையா? முடிஞ்சு போச்சு. ஆபாசம் தான், அவர் அப்படிதான் சிந்திப்பாரு. நான் எங்கால ஆபாசமா சிந்திக்கிறதுக்கு மேல நீ சிந்திக்க கூடாது.
ஏன்னா நாங்க தான் ஆபாசமா சிந்திப்போம், எங்களுக்கு மேல நீ சிந்திக்க கூடாது. இதுதானே அர்த்தம் அதுக்கு. இது எப்படி எட்டும்னா எட்டும்னு சொல்லுங்க, நிரூபிச்சு காட்டுங்க. 360 டிகிரி ஆமா அப்படின்னு சொல்லுங்க. என்னன்னு கேட்டா எப்படி எட்டுன்னு கேட்டா இது எங்களுடைய இமாம்களுடைய தூர நோக்கு ஆய்வு பார்வையா, கேவலமா இல்லையா? இதுதான், இது ரொம்ப தூரமால இருக்கு, அநியாய தூரமால இருக்கு. இது எப்படி? 3 கேள்வி கேட்டிருக்கிறோம். ஷாஃபி மதுஹப்ல பின்துவாரத்தில் உள்ள நுழைக்கிறது விளக்கம் சொல்லுவாராம். முன்னாடி பின்னாடி உள்ளதை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள் அப்படின்றாரு. இப்ப எடுத்து வைக்கணும். இப்ப என்னத்தை இருட்டடிப்பு, முன்னாடி என்னத்தை வெட்டணும், பின்னாடி என்னத்தை வெட்டணும் இப்ப எடுத்து காட்டணும். இப்ப அதை சொல்லி தானே தப்பிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து பாத்தீங்கன்னா ஆம்பளைட்ட ஆம்பளையே கேட்கறது ஆபாசம் இல்ல, பொம்பளைட்ட பொம்பளையே பேசுறது ஆபாசம் இல்ல, ஆம்பளைட்ட பொம்பளை போய் கேட்டாதான் ஆபாசம். அல்லாஹ்வுடைய தூதரை கேவலப்படுத்தி இருக்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள்ட்ட ஒரு பெண் போய் கேட்டாங்க என்ன செய்யறது அப்படின்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல முடியல. அது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இழுத்து சொல்ற அளவுக்கு கேவலத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அடைந்தார்கள் என்று உத்தம தூதர் ஒழுக்கத்தை போதிக்க வந்த அல்லாஹ்வுடைய தூதரை இழிவுபடுத்தி இருக்கின்றீர்கள். முதல் அமர்விலே அல்லாஹ்வுடைய தூதர் மேல நீங்க கை வைத்திருக்கின்றீர்கள், விடமாட்டோம். அதே மாதிரி பாருங்க, சரி ஆம்பளைக்கு ஆம்பளை என்ன வேணாலும் பேசிக்கலாமா அதுக்குன்னு, அதாவது உடலுறவு கொள்வது அப்படின்னு சொன்னா பிரச்சனை இல்ல. அதை எடுத்து உன்னுடைய உறுப்பை எடுத்து அதுக்குள்ளே உள்ள நுழைத்து எத்தனை இன்ஜின் வரைக்கும் எழுதி வச்சிருக்கின்றீர்களே, இது ஆபாசம் இல்லையா? இது அருவருக்கத்தக்க கேவலம் இல்லையா? வருது. நீங்க முளைய புடிச்சு நசுக்கு பெசன்லாம் வருதா இல்லையா? இருக்கின்ற எடுத்து அள்ளி போடுவோம். அப்ப சொல்லுங்க என்னன்னு கேட்டா இத உங்களுடைய மனைவி மக்கள் முன்னாடி படிப்பீங்களான்னு கேட்கிறாங்க. நாங்க திருமறை குர்ஆனையும் ஆதாரபூர்வமான அந்த திருமறை வசனத்திற்கு முரண்படாத ஹதீஸ்களை நாங்க வாசிப்போம். அந்த தைரியமும் துணிச்சலும் எங்களுக்கு இருக்கின்றது. உங்களுக்கு உண்மையிலேயே மானம் என்பது இருக்குமே ஆனால் இந்த இப்ப நாங்க பட்டியல் போடுவோமே இதையெல்லாம் உங்க பொண்டாட்டி பிள்ளைகளோட உங்க மகளை உட்கார வச்சுக்கிட்டு வாசிக்கணும். நீங்க வாசித்து காண்பிப்போம் தான் நாங்க எடுத்து அழகா சட்டம் சொல்லுவோமே. எப்படி அது பின்னாடி நுழைஞ்சிச்சுன்னா எப்படி குளிப்பு கடமை நாங்க அழகா விளக்குவோம் என்று நீங்கள் விளக்க வேண்டும். அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பரிசுத்த மார்க்கமாகிய இஸ்லாத்துல எங்களுடைய நாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருபோதும் ஆபாசத்தையோ அருவருப்பையோ கிறுக்குத்தனங்களையோ ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். ஆனால் மதுஹப் என்ற புதிய மதத்தில்தான் ஆபாசங்களும் கிறுக்குத்தனங்களும் அதுபோன்று யூத மதத்துடைய வழிகட்ட கொள்கைகளும் நிறைந்து காணப்படுகிறது என்பதை இங்கே நாங்கள் பதிவு செய்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய திருமறை குர்ஆனுடைய வசனங்களையே மறுக்க துணிந்தவர்களுக்கு, நபி மீது இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான செய்தியை நியாயப்படுத்துவதற்காக அல்லாஹ்வுடைய வசனங்களையே மறுக்க துணிந்தவர்களுக்கு இந்த மதுஹப் என்ற பெயர் இட்டுக்கட்டுவது இது ஆபாசமாக தெரியுமா? பாருங்க எந்த அளவிற்கு இவர்கள் கிறுக்குத்தனமாக உளறி வைத்திருக்கின்றார்கள். 25வது ஸ்லைடை பாருங்க. ரத்துல் முஹ்தார்ல 11வது பாகம் 104வது பக்கத்துல தலாக்கு எப்படி சொல்லணும் என்பதை சொல்றாங்க பாருங்க. அல்லாஹ்வுடைய மார்க்கத்தோடு இந்த மதுஹப் மதம் எப்படி விளையாடுகிறது என்பதை பாருங்கள். அவங்க சொல்றாங்க எப்படிதான் தலாக் நிகழுமா? யகௌபி கௌலிஹி அன்தி தாலிகுன் பாயின் அவில் பத்தா, நீர் அறவே தலாக் விடப்பட்டவளாகிவிட்டாய் என்று சொன்னால், அவ் அஃபஹஷத் தலாக் அல்லது மானக்கேடான தலாக் என்று சொன்னால், அவ் தலாக் ஷைத்தான் அல்லது ஷைத்தானுடைய தலாக் என்று சொன்னால் ஒரு மனைவியை பார்த்து, அவ் பிதாத்தி அல்லது பிதாத்தான தலாக் என்று சொன்னால், அவ் அஷர்ர தலாக் அல்லது மிக கடும் மிக மோசமான தலாக் என்று சொன்னால், அவுக்கல் ஜபல் அல்லது மலை போன்ற தலாக் என்று சொன்னால், அவுக்க அல்ஃபின் அல்லது 1000 போன்ற தலாக் என்று சொன்னால், அவுபி மிலல் பைத்தி வீடு நிரம்பும் அளவிற்கு தலாக் என்று சொன்னால், இப்படிலாம் தலாக் வருமா? அல்லாஹ் எவ்வளவு அற்புதமாக எங்களுடைய இஸ்லாமிய மார்க்கம் எவ்வளவு அற்புதமாக தலாக் சட்டத்தை தந்திருக்கிறது. இந்த மதுஹப் புதிய மதத்திலே யூத மதத்திலே எப்படி கொச்சைப்படுத்தினார் பாருங்கள். அவ் தத்லீகத்து ஷதீதத்தன் அல்லது மிக கடுமையான தலாக் என்று சொன்னால், அவ் தவீலத்தன் அல்லது நீளமான தலாக் என்று சொன்னால், அவ் அரீலத்தன் அல்லது அகலமான தலாக் என்று சொன்னால், அகலமான தலாக்கா நீளமான தலாக்கா, அவ் அஸ்வகு அல்லது மோசமான தலாக் என்று சொன்னால், அவ் அஷத்தகு அல்லது மிக கடுமையான தலாக் என்று சொன்னால், அவ் அஹ்பஸகு அல்லது மிக அசிங்கமான தலாக் என்று சொன்னால், அவ் அஹ்ஷனகு அல்லது மிக முரடான தலாக் என்று சொன்னால், அவ் அக்பரகு அல்லது மிகப்பெரிய தலாக் என்று சொன்னால், அவ் அகரவகு அல்லது மிக அகலமான தலாக் என்று சொன்னால், அவ் அத்துவலகு அல்லது மிக நீளமான தலாக் என்று சொன்னால், அவ் அகலலகு அல்லது மிக கடுமையான தலாக் என்று சொன்னால், அவ் அவமகு அல்லது மிகப்பெரிய தலாக் என்று சொன்னால், வாயிதத்தன் பாயினத்தன் ஒரே
ஒரு தலாக் நிகழும் சொல்லி எழுதி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன கேட்கிறேன், இதை எந்த குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து உங்க மதுஹப் மதத்துல ஆய்வு பண்ணீங்க சொல்லுங்க. எங்க இஸ்லாமிய மார்க்கத்திலே எங்க நபி காட்டி தந்தாங்களே அந்த அற்புத மார்க்கத்திலே இது போன்ற கிறுக்குத்தனங்கள் கிடையாது, இது போன்ற கேடுகட்ட சட்டங்கள் கிடையாது. அப்ப இந்த மதுஹப் மதத்தில் தான் இது போன்ற கிறுக்குத்தனங்கள் இருக்கிறது என்பதை இங்கே மிக தெளிவாக பதிவு செய்து கொள்கிறோம். இதுக்கு எந்த ஆதாரம் என்று அவர்கள் நிரூபித்து காட்ட வேண்டும். இதை கேட்டா நமக்கே தலை சுத்துதா இல்லையா? எப்படி எத்தனை தலாக் பாருங்க. ஷைத்தானுடைய தலாக், அருவருக்கத்தக்க தலாக், வீடு நிரம்பிய தலாக், கடுமையான தலாக், முரட்டு தலாக், நீளமான தலாக், ரொம்ப நீளமான தலாக், அகலமான தலாக், ரொம்ப அகலமான தலாக். என்ன இப்படி சொன்ன என்ன இது? என்ன இது? இதுதான் உலகங்கிறோம். இது மாதிரி உலகம் தான் மதுஹப் பூராவும் நிரம்பி இருக்கிறதுங்கிறோம். அடுத்து பாத்தீங்கன்னா சகோதரர்களே, இந்த மங்கானி என்ற அதாவது 52வது ஸ்லைட போட்டு விடுங்க. மக்கள் படிச்சு நல்லபடியா பாடங்களை கத்துக்கொள்ளட்டும். அதாவது என்ன எழுதுறாங்க அப்படின்னா, அது குளிப்பு கடமையான நாங்கள் பொறுப்பு இல்லை, அதையும் சொல்லிக்கிறோம். அதாவது அவனுடைய ஆண் உறுப்பு பெருத்து நீளமாக இருக்கிறது. அளவு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க போல. எதுக்கு எழுதலாம், அந்த அளவுலாம் எதுக்குன்னு நமக்கு தெரியல. நீளமாக இருக்கிறது. அவளுடைய அபம் அதற்கு சக்தி பெறாது என்பது. அவளுடைய அபம் அபம் என்னது? அப்பம். சரி, ஓகே. அபம். சரி, அபம் அதற்கு சக்தி பெறாது என்பது 4 பெண்களுடைய சாட்சியத்தை கொண்டு தரிபடும். 4 பெண்களை வச்சு தெரியாது. சரி, ஓகே. அபம் என்பது நீ பெண் உறுப்பை தான் அப்படி குறிப்பிடுகின்றார்களாம். பாத்துக்கிறீங்க. எதுக்கு இந்த பொருத்தம் பாக்குறதுக்கு அவங்கள கூப்பிட்டாங்க? என்னன்னு சிந்திக்கணுமா இல்லையா? இதுதான் மார்க்க சட்ட கருவூலமா? இதைத்தான் உங்க மகன் முன்னாடி வச்சு வாசிப்பீங்கன்னு சொல்றீங்களோ? இதைத்தான் உங்களுடைய மனைவி முன்னாடி வச்சு வாசிப்பீங்களா? இதைத்தான் உங்களுடைய மதரசாக்கள்ல மாணவர்களுக்கு பாடமாக நடத்துவீர்களா? அப்படின்னா ரெண்டும் பொருந்தாதுன்னு போச்சு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சு. இப்ப இவன் இது பெருசா இருக்கு, அவன் இது சாங்காது அப்படின்னா எப்படி அதை கன்ஃபார்ம் பண்றது? எப்படிப்பட்ட ஆய்வு? மகத்தான ஆய்வாளர் இருக்கின்றது. என்ன செய்யணுமா? 4 பெண்களுடைய சாட்சியத்தை கொண்டு அது தரிபடுமா? என்ன 4 பெண்கள் என்ன செய்யணும்? அவ்வாறு அவர்கள் அறிந்து கொள்ள கணவன் மனைவி இருவரும் தங்களுடைய மர்மஸ்தானங்களை திறந்திருக்கும் போது அம்புடைய அம்மனம் ஆக்கி விட வேண்டுமா? 2 பேரையும் திறந்திருக்கும் போது அவனுடைய ஆண்குறி உசும்புதல் உடையதா இருக்கும் நிலையில், நல்லா கவனிக்கணும், உசும்புதல் உடையதா இருக்கும் நிலையில் அப்பெண்கள் அவ்விருவருடைய உறுப்புகளை பார்ப்பது கொண்டு, அந்த பொம்பளையை தான் செக் பண்ணணுமா, 4 பொம்பளைகளை செக் பண்ண விடணுமா, பார்ப்பது கொண்டு அறிய முடியும் என்றிருந்தால் சாட்சி சொல்வதற்காக அதை பார்க்கலாம். ஆனா ஒரு கண்டிஷன், அந்த மர்ம உறுப்பை தவிர வேற எதையும் பார்த்துடக்கூடாது. அம்மாடி, எவ்வளவு பெரிய சட்டம், எப்படி அற்புதமான சட்டம். இப்ப விளக்கம் ரொம்ப பேணுதல், இதுல கூடுதல் பேணுதல் வேற. என்ன பேணுதல்? இதுக்கு விளக்கம் சொல்லுங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, எங்களுடைய பரிசுத்த இஸ்லாத்தில் இப்படி இல்ல. மதுஹப் என்ற யூத மதத்தில் தான் இப்படி இருக்கிறது. எந்த அளவுக்கு அசிங்கத்தை செய்தவனுக்கு சட்டம் சொல்லி கொடுக்குறான் பாருங்க. உம்மு சுலைம் ரசூல்லாட்ட கேட்டாங்களே, எங்க ரசூல் அற்புதமா சட்டம் சொன்னாங்க. 17வது கிளிப்ல பாருங்க, ஹஜ்ஜை எப்படிலாம் ஹஜ்ஜி செய்த கொச்சப்படுத்துறாங்க பாருங்க. ஹஜ்ஜி செய்யக்கூடிய பெண்களை, இஸ்லாமிய தாய்மார்களை இந்த மதுஹப் மதம் எப்படி கொச்சைப்படுத்த பாருங்க. துர்ருல் முக்தார்ல 2வது பாகம் 615 பக்கத்துல, கதாலவ் இஸ்தத்கலத் தக்கர ஹிமாரின், ஒரு ஹஜ்ஜுக்கு போன பெண்ணு கழுதையுடைய ஆண் உறுப்பை தன்னுடைய பெண் உறுப்புக்குள் நுழைத்துக் கொண்டாள். இப்படி சிந்திப்பலாம். அவ் தக்கரம் மக்தூன், அது வெட்டப்பட்ட ஆண் உறுப்பை அவள் நுழைத்துக் கொண்டால் ஃபஸத ஹஜ்ஜுஹா இஜ்மாஅன், அவளுடைய ஹஜ்ஜு இஜ்மாவான முடிவின் அடிப்படையில் ஃபஸாத் ஆயிருமா. எப்படி கொச்சப்படுத்துறாங்க பாருங்க. இது எந்த குர்ஆன் சுன்னாவிலும் எடுத்தாங்க. எங்களுடைய குர்ஆன் சுன்னா சுவனத்தில் ஒரு பெண்ணுக்கு பல ஆண்கள் ஜோடியாக இருப்பது ஆபாசம் இல்லைங்க. அப்போ இவங்கள்ட்ட என்னதான் ஆபாசம்னு புரியலை. அதாவது இங்கே மதுஹபில் நீங்கள் எதையெல்லாம் சொல்கிறீர்களோ அதுவெல்லாம் இப்போ நீங்கள் சொன்னீங்க, பிந்துவாரத்தில் ஒருவன் என்ன செஞ்சிட்டான், தனது ஆணுறுப்பை விட்டுட்டால் தொழு கூடுமா கூடாதா, அல்லது ஹஜ்ஜு பற்றி பேசினா ஹஜ்ஜு கூடுமா கூடாதா, அல்லது நோன்பை பற்றி பேசினா நோன்பு கூடுமா கூடாதா என்கிற சட்டத்தை பேசப்படுது. கூடும் அல்லது கூடாது, இது சட்டம். ஆனால் அப்படி ஒருவன் செய்தால் அவனுக்கு தண்டனை உண்டா இல்லையா என்பதை பற்றி மதுஹப் நூல்களில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அசிங்கத்தை, இந்த போன்ற ஆபாசமான ஒரு காரியத்தை ஒருவன் செய்தால் அவனுக்கு என்ன தண்டனை, தண்டனையை பற்றி மதுஹப் நூல்களிலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டிருக்கின்ற பொழுது அதையெல்லாம் மக்களிடத்தில் நீங்கள் எடுத்து சொல்கிறீர்களா?
அதை எடுத்து சொல்வதை விட்டுவிட்டு ஒரு மனிதன் ஒரு தவறை செய்கிற பொழுது அவனுடைய எந்த நிலையில் தவறு செய்கிறான் அது தவறுதான் நாங்க சொல்றோம். மதுஹப் நூல்களிலே அதை சொல்கிற பொழுது நல்ல காரியம் சொல்றாங்களா? இந்த மாதிரி ஒரு மோசமான காரியத்தை ஒருவன் செய்தால் அவனுடைய வணக்கம் கூடுமா கூடாதா? தண்டனை என்பது வேறு, வணக்கம் கூடுமா கூடாது என்பது வேறு. தண்டனை பற்றி பேசுகிற பொழுது கட்டாயம் அவனுக்கு தண்டனை உண்டு என்று சொல்வார்கள். எப்படி எந்த வகையான தண்டனை உண்டு என்பதையும் விளக்கி சொல்வார்கள். அதையெல்லாம் நீங்கள் மக்களிடத்தில் தெளிவுபடுத்துகிறீர்களா? எந்த நிலையில் ஒருவன் ஒரு காரியத்தை செய்கிறான் என்பதை அதை மட்டும் வைத்துக் கொண்டு அவனுக்கு தொழுகை அந்த நோன்பு கூடுமா கூடாதா, ஹஜ்ஜு கூடுமா கூடாதா என்கிற அந்த சட்டத்தை மாத்திரம் எடுத்து வைத்து நீங்கள் மக்களிடத்தில் எந்த கருத்தை திணிக்கிறீர்கள்? ஆபாசத்தை தூண்டுகிறது, பாவம் செய்வதை தூண்டுகிறது, அடிச்சு வெளுக்கிறது மதுஹப் சொல்லுது. எப்படி தூண்டும்? எப்படி எல்லாம் அடிக்கிறது மதுஹப் சொல்லுது, எப்படி தூண்டும்? ஆனா நீங்க என்ன சொல்றீங்க? உங்க ஆபாசம் எதை விதைக்குது? ஒரு பெண்ணுக்கு பல ஆம்பளைங்களாம், அது சோனத்துல உண்டுமா? அது அல்லாஹ்வுடைய மார்க்க பிரகாரம் குர்ஆன் பிரகாரம் தீர்வு சொல்றாங்களா, ஹதீஸின் பிரகாரம் தீர்வு சொல்றாங்களா? எப்படி தீர்வு நேரடியா சொல்ல முடிகிறதா? குர்ஆன் ஹதீஸில் எடுத்து வைக்க முடிகிறதா? எடுத்து வைக்கல. ஒரு வசனத்தை எடுத்து வைக்கல, ஒரு ஆயத்தை எடுத்து வைக்கல, ஒரு ஹதீஸை எடுத்து வைக்கல. ஒரு பெண்ணுக்கு பல ஹூரில் ஆண்கள். ஹூருல் என்றால் யார்? அது பெண்கள் தான் என்று குர்ஆன் பல இடங்களில் விவரிக்கிறது. ஹூருல் என்று எங்கெல்லாம் சொல்லப்படுகிறதோ அவர்கள் எல்லாம் பெண் 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 என்றே குறிப்பிடுகிறது. எங்கெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹூருல் ஈன்களை பற்றி பேசுகிறார்களோ அங்கெல்லாம் அவர்கள் எல்லாம் பெண்கள் 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 என்றே குறிப்பிடுகிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுது இவர்கள் எப்படி கற்பனை செய்கிறார்கள்? ஒரு பெண்ணுக்கு பல ஆண்களாம், ஒரு பெண்ணுக்கு சுவனத்திலையாம். ஒரே நேரத்தில் அவங்க எல்லாத்தையும் என்ன செய்வாங்களாம்? கூடி இருப்பாங்களாம். இப்போ உங்க வாத பிரகாரம் உங்க பொம்பளைகள்கிட்ட நீங்க தனியா நீங்க ஒதுங்கி இருக்கீங்கன்னா அவங்க கண்ணு முன்னாடி என்ன செஞ்சிருவாங்க? கூட்டு போயிருவாங்க பல ஆம்பளைங்க. உங்க சட்ட பிரகாரம், உங்க சட்ட பிரகாரம் சுவனத்துல உங்க பொண்டாட்டிகளை உங்க பிள்ளைகளை கூட்டு போயிருவாங்க பல ஊர்ல ஆண்கள். அப்படி நீங்க சட்டத்தை எழுதி வச்சிருக்கீங்க. நாங்க கூடும் சொல்றோமா கூடாதுன்னு சொல்றோமா? நீங்க கூடும்ல மார்க்கத்தின் பெயரால், ஹதீஸின் பெயரால், குர்ஆன் பெயரால் ஆபாசத்தை விதைக்கிறீங்க. இப்படி விதைச்சனால இவங்க மாற்று மதத்தவர்கள்ட்ட வாதம் பண்ணும்போது இப்படித்தான், எப்படி ஆபாசம் கொச்சை அப்படின்னு சொல்லி அவங்களை இழிவுபடுத்தி கேவலப்படுத்தி இருக்கிற சட்டத்தை எடுத்து சொல்லி என்னங்க இப்படி இருக்குதுன்னு அது வேற விஷயம். இவங்க எதிராளிகள் என்ன செய்யணுமா? கேவலப்படுத்தணுமா, மட்டப்படுத்தணுமா, இழிவுபடுத்தணுமா? அது ஒண்ணுமே குறிக்கோள். என்னங்க சட்டம் இப்படி சட்டம் சொல்லப்பட்டிருக்கா? என்ன கேட்டாது பிரச்சனை இல்லை. அபம்டு இருக்குதான் அப்பம் அப்படிங்கிறான். மன்னிச்சுக்கங்க, அபம்டு ஒன்று இருக்குது, அவங்க அப்பம்டு என்ன செய்யறாங்க? அது என்னது என்னது அப்படின்னு கேட்டணும் அப்பங்கிறாங்க. அப்ப இப்படி எல்லாம் எவ்வளவு ஆபாசமான சிந்தனை, ஆபாசமான பேச்சு, இப்படி பேச்சையே ஆபாசமாக வைத்துக் கொண்டு சிந்தனையை ஆபாசமாக வைத்துக் கொண்டு எங்க ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்னு டீசென்டா சொல்றது, இன்னொன்னு அன்டீசென்டா சொல்றது. எந்த விஷயமா இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட பேசுறதுனால சில உதாரணம் சொல்ல வேண்டியதா இருக்குது. மூக்கு கொடைகிறதுன்னு ஒண்ணு இருக்குது, மூக்கை சுத்தம் செய்யறதுன்னு இருக்குது. ரெண்டும் ஒண்ணுதான். மூக்கு கொடைகிறது, மூக்கை சுத்தம் செய்யறது, ரெண்டு கருத்து ஒண்ணுதான். ஆனா டீசென்டா சொல்றது என்ன? மூக்கை சுத்தம் செய்யறது. மூக்கை சுத்தம் செய்யறதுன்னு இருக்குமா? இவங்க அதை எப்படி பிடிச்சிருவாங்க? மூக்கை குடையிறது பிடிச்சிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு டீசென்டாக சொல்லக்கூடிய விஷயத்தை அது அன்டீசென்டாக ஆக்கி ஆபாசமாக சித்தரித்து பேசக்கூடிய பேச்சையே வழக்கமாக வைத்துக் கொண்டு எங்கள்கிட்ட ஆபாசம் இருக்குது, அசிங்கம் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. எங்க மதுஹப்ல எங்க எல்லாம் பின்துவாரத்தில் நுழைத்தால் சட்டம் என்ன, அல்லது ஒருவன் தவறு செய்தால் அவனுக்கு நோன்பு கூடுமா கூட சொன்னவர்கள் தண்டனை உண்டா இல்லையா என்ற இடத்துல என்ன சொல்லி இருக்கிறாங்க? தண்டனை கொடுக்கணும் சொல்றாங்க, கொடுக்க கூடாதுன்னு சொல்றாங்களா? அதை இந்த அரங்கத்தில் நீங்க வாசி காட்டணும். இந்த அரங்கத்தில் நீங்க கட்டாயமா வாசி காட்டணும். அடுத்து இன்னொரு விஷயம் என்ன? இவங்க மாற்று மதத்தவர்களோடு வாதம் பண்ணும்போது அவங்களை கேவலமா பேசும்போது அவங்க என்ன செஞ்சாங்க? இந்த வாதத்தை எடுத்து வைக்கிறாங்க. என்ன சோனத்துல போய் ஒரு பொண்ணுக்கு பொம்பளை ஆம்பளைன்னு சொல்றீங்களே, பாருங்கள் இஸ்லாம் குர்ஆனை பாருங்கள், ஆபாசத்தை பாருங்கள் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு கிளிப்பிங் போட்டான். கிளிப்பிங் போட்டு பரப்பி விட்டான். அந்த கிளிப்பிங் தான் பார்க்க போறீங்க. இது முக்கியமான ஒரு விஷயத்தை நான் இப்ப எடுத்து சொல்லுவேன். போட்டு நம்பர் 1. அப்ப கட்டளைகள் என்பது அவங்க பெண்களா இருந்து ஆண்களுக்கு தான் வழங்கப்படும். அப்ப ஆம்பளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு பெண்கள் கொடுக்கப்படுதுன்னு சொல்லப்படுகிறது. அப்ப இந்த உலகத்துல ஆண்களை போலவே வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு தியாகம் பண்ணி கொள்கையில உறுதியா இருந்து எவ்வளவு பெண்கள்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு அது மாதிரி கிடைக்கணுமா இல்லையா? அது அதை பத்தி குர்ஆன்ல சொல்லலையே அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த கேள்வி பல முறை கேட்கப்பட்ட ஒரு கேள்விதான். நம்ம திருக்குர்ஆன் தமிழாக்கத்தில் கூட நினைஞ்சிருக்கிறோம். இந்த கேள்விக்கான இந்த ஆயத்துடைய இடங்கள்ல விளக்கம் கொடுத்திருக்கிறோம். தூய்மையான துணைகள் அப்படிங்கிற தலைப்புல குர்ஆன் தமிழாக்கத்துல பாத்தீங்கன்னா அதுல விளக்கம் இருக்கும். உங்களுக்கு ஹூர்லின் மேட்டர்ல மட்டும் வருது, அவங்களுக்கு எல்லாத்துலயும் வந்துருக்கு. அரபு மொழியில எல்லா ஆம்பளை வார்த்தைகள் இருக்குது. எதை பார்த்தாலும் ஆம்பளை கடந்தாங்க, ஆம்பளை கூடு, ஆம்பளை செலவழி, ஆம்பளை கர்மம் பண்ணு, ஆம்பளை ஹிஜ்ரத் பண்ணுன்னு வருது. பொம்பளைக்கு வரக்கானமே எதுவுமே அப்படின்ற உடனே என்ன செய்யறாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பெண்கள் உம்மு சலமா மாதிரி அவங்களுடைய
பெண்கள் கேள்வி கேட்கிறாங்க, என்ன எதை பார்த்தா ஆம்பளை பொம்பளை ஒண்ணுமே இல்லையா எங்களுக்கு? அப்ப அதுக்கு அல்ல பொதுவா என்ன செய்யறான்னு கேட்டா, ஆம்பளைக்கு உள்ளத பொம்பளைக்கு உண்டு. என்னடா கேள்வி கேட்கிறீங்க? தேவடியா மையலாம், இது தேவடியா பசங்களா? என்னடா கேள்வி கேட்கிறீங்க? முஸ்லிமீன ஒரு முஸ்லிமாத்தி, முஸ்லிமான ஆண்களும் முஸ்லிமான பெண்களும், ஒரு மூமின ஒரு மூமினாத்தி, மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், ஒரு காணித்தின ஒரு காணித்தாத்தி, ஒரு சாபின ஒரு சாபிராத்தி, ஒரு சாயிமின ஒரு சாயிமாத்தி, இப்படின்னு வரிசையா எல்லா இபாதத்துகளையும் சொல்லி ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளை ஆம்பளை பொம்பளை சேர்த்து சொல்லி எல்லாருக்கும் நல்லா கூலிய தருவான். என்னடா கேள்வி கேட்கிறீங்க? தேவடியா மையலாம், இது தேவடியா பசங்களா? என்னடா கேள்வி கேட்கிறீங்க அப்படின்னு முடிச்சிடலாம். அது மாதிரி மையாமல் வினசாரியாத்தி தக்கறிவும் உண்தான். ஆண்கள் பெண்கள் யாரே நல்லறங்கள் செஞ்சாலும் அவங்களுடைய கூலியை வீணாக்க மாட்டோம். இவனும் செஞ்சிருக்கான் அவனும் செஞ்சிருக்கான், உனக்கு தான் கூலி, உனக்கு கூலி இல்லைன்றது கிடையாது அப்படின்னு அல்ல என்ன செய்யறான். அந்த 2-3 வசனங்கள்ல அந்த பெண்களுக்கு இதே மாதிரி உண்டு சொல்லி ஒரே பொதுவாக்கி விடுறான். என்னடா கேள்வி கேட்கிறீங்க? தேவடியா மையலாம், இது தேவடியா பசங்களா? என்னடா கேள்வி கேட்கிறீங்க? எல்லாம் ஆம்பளைக்கு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு ஒரு 2-3 வசனத்துல என்ன பண்றான்னு கேட்டா, ஆம்பளைக்கு சொன்னதெல்லாம் பொம்பளைக்கு உண்டு. என்னடா கேள்வி கேட்கிறீங்க? தேவடியா மையலாம், இது தேவடியா பசங்களா? என்னடா கேள்வி கேட்கிறீங்க அப்படின்றான். அப்ப என்னவாச்சு, இது உள்பட எல்லாம் தான் உண்டு. சொர்க்கம் உண்டுங்கிற மாதிரி, அவர்கள் இன்பங்கள் உண்டுங்கிற மாதிரி அங்க இந்த கணவன் மனைவியெல்லாம் பார்க்க தேவையே கிடையாது. அது வேற உலகமே வேற. அங்க தண்ணி கூட அடிக்கலாம். அங்க கணவன் மனைவிலாம் பார்க்க தேவையில்லை, அந்த உலகமே வேற. இங்க இதுக்காண்டி அது போட்டது. கணவன் மனைவிலாம் பார்க்க தேவையில்லை, அந்த உலகமே வேற. அங்க தண்ணி கூட அடிக்கலாம். அதை எடுத்து வைக்கிறாரு. அப்போ சோனத்துல கணவன் மனைவி அங்க சட்டம்னா கிடையாதான். தண்ணி கூட அடிக்கலாம். தண்ணி என்ன தண்ணி, அது குர்ஆன் என்ன சொல்லுது மாதிரி 2வது இன்ஷால்லா நீங்க வாதமா வைக்கும் போது ஒவ்வொன்றா நம்ம வருவோம். என்ன வாதம் வைக்கிறீங்க? சோனத்துல அது வேற உலகம், கணவன் மனைவி சட்டம்னா வராது. அப்ப என்ன, ஒரு பொண்ணுக்கு பல ஆண்கள், ஒரு பொண்ணுக்கு பல ஆண்கள் இருக்கிறது அங்க கூடும். அப்படி ஒரு அசிங்கமான சட்டத்தை எழுதி வச்சிருக்கீங்களே, இந்த அசிங்கமான சட்டத்திற்கு தெளிவான குர்ஆன் ஹதீஸ் எடுத்து வைங்க அப்படின்னு சொன்னா ஒரு ஹதீஸ் எடுத்து வைக்கல. எல்லாம் இவங்க அறிவு 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 அப்படின்னு தான் என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, அறிவு வச்சு தான் தீர்மானிக்கிறாங்க. மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊர்ல யார்? பெண்கள் 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 என்று பல இடங்களில் ஹூர்களை பற்றி விவரிக்கும் போது பெண்கள் என்று பதிவு செய்கிறார்கள். குர்ஆனிலே ஹூர்களை பற்றி விவரிக்கும் போது பெண்கள் என்றே பதிவு செய்யப்படுகிறது. இவங்க என்ன செய்யறாங்களா, அறிவு வச்சு அப்படி ஆராய்ச்சி செஞ்சு என்ன பண்றாங்களா, இவங்க அறிவை முன்னிலைப்படுத்தி இல்ல ஒரு பொம்பளைக்கு பல ஆம்பளைங்க கிடைக்கும் அப்படின்னு முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வாப்பா இருக்காங்கல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம், இவங்க எல்லாருமே சூனத்துல ஆரம்பத்துல அல்லாஹ் படைச்சு விடும்போதுமே நிர்வாணமா தான் சுத்த விட்டானா. இவங்க 2 பேருமே சுவனத்தில் எப்படிதான் சுத்திட்டு திரிஞ்சாங்களாம், நிர்வாணமாக தான் சுத்திட்டு திரிஞ்சாங்களாம் அப்படின்ட்டு பதிவு செஞ்சிருக்கிறாங்க. நிர்வாணமாக இருந்தார்கள், நாங்கள் நிர்வாணம் இருப்பதை உணராமல் இருந்தார்கள். பிறகு அவர்களுக்கு புரிந்தது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் சுவனத்தில் நிர்வாணமாக சுத்த விட்டான் என்று நீங்கள் உங்கள் நூல்களில் எழுதி வைத்திருக்கிறீர்களே, இதுவெல்லாம் உங்களுக்கு ஆபாசமா தெரியலையா? என்ன சட்டம், ஒருத்தன் தப்பு செஞ்சா என்ன சட்டம் சொல்லப்பட்டிருந்தா அதை புடிச்சுக்கிட்டு ஆபாசம் 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 சொல்லி பதிவு செஞ்சுட்டு இருக்கீங்களே. நீங்க ஆபாசமான கருத்தையே குர்ஆன்லயே விதைக்கிறீங்களே. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு எதுக்கு வந்தார்கள்? மார்க்கத்தை போதிக்க வந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தை மாநபி கொச்சைப்படுத்துவது நீங்களா நாங்களா? கடந்த விவாதத்தை நிரூபிச்சு காட்டினமே. அடுத்து இந்த விவாதத்துல நம்ம ஆபாசம் விவரிச்சங்க. அதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்மணி வராங்க, எப்படி சுத்தம் செய்யணும் கேட்கறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு டீசெண்டா நம்ம நடக்கணும்னு நமக்கு கற்று தராங்க பாருங்க. நீங்க சுத்தம் செய்யுமா, எவ்வளவு அழகா மூடலா சொல்றாங்க. மறுபடியும் கேட்கறாங்க, நீங்க சுத்தம் செய்யுமா, மறுபடியும் கேட்கறாங்க, சுத்தம் செய்யுமா. நம்ம கற்று தராங்க எப்படி டீசெண்டா எவ்வளவு மூடலா அவங்கள்ட்ட சட்டம் சொல்லணும், விவரிச்சு அவங்கள்ட்ட சொல்லக்கூடாது. அப்படி விவரிச்சு சொல்லக்கூடிய நிலை வருகிற பொழுது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆண் இன்னொரு இனத்தோடு மாறு இனத்தோடு ஒரு பெண் இனத்தோடு சட்டம் சொல்லக்கூடிய பிரச்சனை வருகிற பொழுது அவர்களிடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அழகிய சட்டத்தை தான் எங்கள் மாநபி கற்று தந்தார்கள். அதைத்தான் இங்கே நாம் பதிவு செய்தோம். ஒரு பெண்ணுக்கு பெண்கள் தான் மார்க்க சம்பந்தமான அந்தரங்கமான சட்டத்தை விளக்கி சொல்ல வேண்டும். எனவேதான் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு இடம் கொடுக்காமல் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பக்கத்தில் அழைத்து வச்சு பதில் சொல்றாங்க. ஸல்லல்லாஹு ஏன் பதில் சொல்லல? இந்த உம்மத்திற்கு கற்று தருகிறார்கள் எவ்வளவு டீசெண்டா நடக்கணும். அந்நிய பெண் நம்மளிடத்தில் சட்டம் கேட்டு வந்தால் என்று சொன்னால் அந்தரங்கமான சட்டத்தை அவர்களிடத்தில் எப்படி மரியாதையோடு மதிப்போடு மூடலாக சட்டம் சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு கற்றுத் தருகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்தி சொன்னா நம்ம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செஞ்சிட்டாமா, கொச்சப்படுத்திட்டாமா, கேவலப்படுத்திட்டாமா. நீங்களாங்க கேவலப்படுத்தி ஒவ்வொரு ஹதீஸை மறுக்கிறீங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ரவுடி என்றும் மிக மோசமான வார்த்தைகள் எல்லாம் சித்தரித்து இதுவெல்லாம் ஹதீஸ் சொல்லுகிறது அப்படின்னு சொல்ல மறுத்தீங்க. மாநபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களை எல்லாம் மறுக்கின்ற பொழுது என்ன காரணங்கள் சொல்லி நீங்கள் மறுத்தீர்கள் என்பதை நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோமே. அடுத்து இன்னொரு முக்கியமான
السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மதுஹபுல ஆபாசங்கள் இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான சட்டங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி வாதத்தை முன்வைக்க வச்சு அதனுடைய தொடக்க வாதமே சொல்லிட்டாங்க. இது குர்ஆன் ஹதீஸுக்கு முரணுங்கிற அந்த வாதமே சப்ஜெக்டை வைக்கல. ஒரு ஆண் ஒருவன் தன்னுடைய உறுப்பை தன்னுடைய பின் உறுப்புல நுழைத்து கொண்டால் என்ன சட்டம் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு வந்த சட்டத்தை எடுத்து போய் இது ஆபாசமா அப்படின்னு கேட்குறாங்க. ஆபாசம்னா எது? விபச்சாரம் செய்தால் இந்த தண்டனைன்னு சொன்ன விபச்சாரம் செய்தால் தண்டனைன்னு சொல்றது சட்டம். விபச்சாரம் செய்யின்னு சொன்ன ஆபாசம், இது ஆபாசம். இங்க அப்படியே சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எது ஆபாசம்னு குழம்பி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இது ஒரு வரியை வாசிச்சு போட்டு அவங்க சொன்ன ஆபாசம் என்ன டிகிரி கணக்கு. அதாவதுங்க ஒரு விஷயத்தை ஒரு விஷயம் செய்ய முடியுமா செய்ய முடியாதாங்கிறத ஆய்வு செஞ்சுதான் சொல்லியிருப்பாங்க. பொதுவா ஆய்வு செய்தான்னு செய்ய முடியும். இந்த மாதிரி ஒன்னு அன்புக்குரிய சகோதரர்களே, அதாவது இப்பதான் வர்றாங்க. அதாவது நாங்கள் எழுதி வைத்திருப்பது ஆபாசம்தான், எங்களுடைய சிந்தனை எல்லாம் ஆபாச சிந்தனை தான் என்பதை அவர்களுடைய வாதத்திலிருந்தே ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள். எப்படி? அதாவது ஒரு பொம்பளை ஒரு பொம்பளைகிட்ட போய் பேசுறது தப்பு கிடையாது. ஒரு ஆண் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல ஒரு பெண் கேட்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு டீசெண்டா சொன்னாங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணிடத்துல எவ்வளவு டீசெண்டா சொன்னாங்க அப்படின்றாரு. கேள்வி கேட்டோம்ல, அந்த அப்பம்னு விஷயத்துக்கு வர்றாரு. அப்பம்னு எவ்வளவு சிந்தனை ஆபாசமா சொல்றாங்கன்னு. நீங்க மர்ம உறுப்புன்னு எழுதியிருந்தா நான் கேட்க மாட்டேன். அப்பம்னு ஏன் எழுதுன அப்பத்தை? அப்ப தெரியக்கூடாதுன்னு சொல்லி கேவலமான ஒரு விஷயத்தை அப்படியே வந்துகிட்டு அடுத்த இந்த மாதிரி கேவலமான சட்டம் வெளியே தெரிஞ்சிடக்கூடாதான், நீங்க படிச்சாலும் உங்களுக்கு புரிஞ்சிடக்கூடாதான். அதனால மற்ற விஷயத்துல மற்ற இடத்துல மர்ம உறுப்பு பெண் உறுப்புன்னு எழுதி வச்சிருக்கீங்க. இந்த இடத்துல மட்டும் அபம்னு போட்டீங்கன்னா அப்ப அடுத்தவனுக்கு தெரியாம மறைக்கிற, அதை அம்பலப்படுத்துறதுக்கு தான் கேட்டது. அது ஒரு ஆபாசம் என்று சொன்னீர்களே. ஆனால் நம்ம என்ன கேட்கிறோம்? ஒரு ஆம்பளையுடைய ஒரு ஆண் உறுப்பு ஒரு பொம்பளையுடைய ஒரு பெண் உறுப்புக்கு போதுமா இல்லையா, பத்தல அப்படின்றதற்கு என்ன தீர்வு எழுதி வைத்திருக்கிறீர்கள்? இதைத்தான் கேட்கிறோம். 4 பொம்பளை போய் அவனுடைய ஆண் உறுப்பு எந்திரிக்குதான்னு செக் பண்ணணுமா? ஏன் ஒரு ஆம்பளை செக் பண்ண விட வேண்டியதானே? அப்ப இவர்களுடைய வக்கிர புத்தி தெரியுதா இல்லையா? 4 பொம்பளையும் போய் பார்க்க சொன்ன ஒரு ஆம்பளை உடையத அப்படித்தான் நீங்க எல்லாம் சட்டம் சொல்லுவீங்களா? அப்படிதான் உங்களுடைய. அப்ப இது பெண்களை கேவலப்படுத்துறது மட்டுமல்லாம ஆம்பளை இங்க பாருங்க நாங்க எல்லாம் இப்படிதான் நிரூபிச்சிருக்கிறோம், ஆண்மை நிரூபிக்கிற பேசிக்கிட்டு இருக்காங்கல்ல. அப்ப இதுதானே? அப்ப இது கேவலம். இந்த கேவலத்தை எந்த திருமறை வசனத்திலிருந்து எடுத்தீர்கள்? எந்த ஹதீஸ்ல இருந்து இந்த கேவல சட்டத்தை எடுத்தீர்கள்? இதுக்கு பதில சொல்லுங்க. வாயை திறக்க மாட்டீங்களே, இதுக்கு பதில காணோம். அந்த தேனா பசங்களாம் திட்டம் எடுத்து போறாரு. ஆபாசம் என்பதை ஒத்துக்கொண்டீர்களா இல்லையா? எங்களுடைய சிந்தனை தான் ஆபாச சிந்தனை, எங்களுடைய புத்தி தான் ஆபாச புத்தி, நாங்க சிந்திக்கிறதா அப்படிதான் சிந்திப்போம் என்பதற்கு அதுதான் ஆதாரம். அதுல என்ன சொன்னோம்? கிறிஸ்தவர்களிடத்துல விவாதத்துல இயேசு தேனா பசங்களான்னு திட்டி இருக்கிறாரு. அதை எடுத்து காட்டுறோம். பைபிள்ல இப்படி தேனா பசங்களா என்று சொல்லி இயேசு திட்டி இருக்கிறார் என்று வருகின்றது. திட்டின விஷயத்தை திட்டினதா தான் சொல்லணும். ஒருத்தன் போனா பீபு அப்படின்னு திட்டான், அவர் கெட்ட வார்த்தை சொல்றாங்கல்ல. இப்ப உன்னை எப்படி திட்டினா அப்படின்னா பீபுன்னு திட்டினான்னு அந்த வார்த்தையை சொல்றதா, என்னை மர்ம உறுப்பு என்று திட்டி விட்டான் இவன், இப்படி சொன்னா விளங்குமா? முதல்ல என்ன திட்டினான்னு அதை சொல்லி காட்டணும்ல. அதுக்காக ஏசு இப்படி திட்டினான்னு சொன்னா அது ஆபாசமா சித்தரிக்கின்றீர்களே. உங்களுடைய மூளையில தான் ஆபாசம் ஓடி வழிகின்றது, ஆபாச வெறி பிடித்து அலைகின்றீர்கள் என்பதற்கு இது ஆதாரம். விளங்கிடுச்சா? அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதெல்லாம் கூடாதுன்னு பின்னாடி போட்டுருக்கிறோம் கீழே. அதாவது இந்த மாதிரியான ஆபாச சட்டம்னா கூடாது, தண்டனை இருக்குன்னு சொல்லிட்டு ஆகலாம். அம்மாடி எவ்வளவு பெரிய தத்துவம். 1 மணி நேரம் செக்ஸ் ப்ளூ பிலிம் படத்தை ஓட்டிட்டு கடைசியில இந்த மாதிரியான விபச்சாரத்தை எவன் செய்கின்றானோ அவனுக்கெல்லாம் கல்லெறி தண்டனை இருக்கிறது, அவனை கல்லால் எறிய வேண்டும், ஒரே ஒரு வரியை மட்டும் ஓட்டி விட்டு முடிச்சிடுறது படத்தை. ஏன்டா செக்ஸ் படம் எடுத்த அப்படின்னு கேட்டா, நான் ஏன் செக்ஸ் படம் எடுத்தேன் தெரியுமா? எதுக்குடா எடுத்த? செக்ஸ் படத்தை எடுத்தது மட்டும் சொன்னியே, இருட்டடிப்பு பண்ற, நீ அநியாயம் பண்ற. வேற கடைசியில போட்டேன்ல ஒரு வார்த்தை, தண்டனை இருக்குன்னு போட்டேன்ல, எல்லாரும் கல்லால் எறியணும்னு போட்டேன்ல என்று ஒருவன் சொன்னால் அதுதானே இவ்வளவு கேவலத்தனமும் இருக்கின்றது. அதுல அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எவ்வளவு மோசமா நடக்கிறாங்க பாருங்க, கேவலத்தனமா நடக்கிறாங்க. அவங்க செய்தது கொஞ்சமாவது நியாயமா பாருங்க. ஒரு கிளிப்பிங் போடுறாங்க, எவ்வளவு அயோக்கியத்தனம் அந்த கிளிப்பிங்ல. தேவையில்லாமல்
வேற ஒரு சம்பவத்தை எடுத்து கட்டிங் பேஸ்டிங். இது சரியா அவங்க செய்யறது? இது அயோக்கியத்தனம் இல்ல? இது அவங்க செய்யலாமா? அப்படி எதுக்கு பிஜே பேசிக்கிட்டு இருக்கிறாரு? பிஜே பேசினா அவர் பேச போடணும். சம்பந்தம் இல்லாம சையத் இப்ராஹிம் வேற ஒரு இடத்துல பேசுறத கொண்டு வந்து இங்க கட் பண்ணி பேஸ்ட் பண்ணி திரும்ப திரும்ப போட்டு என்ன செய்ய என்ன சொல்ல நினைக்கிறீங்க? இவங்க ஆபாசமானவர்கள், அருவருப்பானவர்கள், ஒழுக்கம் கெட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி நீங்க பதிய வைக்க பாக்குறீங்க. அது உண்மையிலேயே அவர் பேசியிருந்தா நீங்க செய்யறது நியாயம். அவருடைய பேச்சை முழுமையாக நீங்க எடுத்து போட்டு பாருங்க. முன்ன பின்ன நீங்க சொன்னீங்கல்ல, முன்ன உள்ளதையும் பின்னால் உள்ளதையும் போடணும்னு சொன்னீங்கல்ல, அதான் முன்னால பேசுனது பின்னால பேசுனது எல்லாம் எடிட் பண்ணாம முழுமையாக போடுங்க. அவர் என்ன பேசினாருன்னு தெரியும். அதை விட்டு பெரிய அயோக்கியத்தனம், எவ்வளவு கேடு கட்டத்தனம். இதை நீங்க செஞ்சுக்கிட்டு நீங்க எங்கள்கிட்ட சொல்றீங்க முன்ன உள்ளதையும் பின்னால உள்ளதையும் மறைக்கிறீங்கன்ட்டு. நாங்க முன்னால உள்ளதை மறைச்சிட்டோம், பின்னால உள்ளதை மறைச்சிட்டோம், நாங்க வெட்டிட்டோம். நீங்க என்ன செய்யுங்க? முன்னால உள்ளதையும் பின்னால உள்ளதையும் இணைத்து சொல்லுங்களேன். சொல்ல மாட்டேங்கிறீங்களே. முன்னால உள்ளதையும் பின்னால உள்ளதையும் இணைத்து சொல்றது என்னதை சொல்றீங்க? நீங்க எதை முன்னால உள்ளதை எதை பின்னால போய் இணைக்க சொல்றீங்க? நாங்க எதை கேட்டுக்கிட்டு இருக்கோம், நீங்க எதை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்க 360 டிகிரின்னு சொன்னோம். அவர் என்ன ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க? இது நாங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இல்ல. இங்க இருக்கிறது இப்படி வளைஞ்சி வந்ததுண்டா 360 டிகிரிங்க 2வது படிக்கிற பிள்ளைக்கு தெரியும். வட்டம் சர்க்கிள் படிக்கிற பிள்ளைக்கு எல்லாத்துக்குமே சொல்லி கொடுத்துருவாங்க. இது 360 டிகிரின்னு. இதுக்கு பெரிய ஆராய்ச்சி தேவையில்லை. அது இப்ப 2வது பேசுறாரு. அது 360 டிகிரி அப்படின்னு முகத்துல பூரிப்பை பார்க்கணுமே, சந்தோஷத்தை பார்க்கணுமே. இது ஆபாசமா? அதுல அவர் சொல்றாரு மூக்கு குடைகிறதுங்கிறது இருக்கு, மூக்கை சுத்தப்படுத்துறது இருக்கு. ரெண்டும் ஒண்ணுதான். மூக்கை சுத்தப்படுத்துறது இப்படி சொன்னா ஆபாசம், அசிங்கம் இல்ல. மூக்கை குடைகிறது சுத்தப்படுத்துறது இப்படி செஞ்சா நீங்க செய்யறதெல்லாம் செஞ்சுக்கிட்டு சொல்றதெல்லாம் அசிங்கமா சொல்லிட்டு அப்புறம் இதுல ஆபாசம் இல்லைங்கிறீங்க. சரி முன்ன பின்ன மறைக்கிறேங்கிறீங்கல்ல, அப்படி நீங்க சொல்லுவீங்கிறதுக்காக தமிழ்ல எடுத்து போட்டோம். ஏன்னா மக்களுக்கு அரபி புரியாதுங்கிறதுனால முன்ன பின்ன மறைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்கன்ட்டு தான் தமிழ்ல உள்ள புத்தகத்தை எடுத்து போட்டோம். உங்களுடைய ஷேக் குருநாதர் மாப்பிள்ள ஆலிம், உங்களுக்கு நீங்க ராத்திபு ஜலாலியெல்லாம் ஓதுறீங்களே, ஹக் து ஹக் ஹக் து ஹக் அப்படின்லாம் ஓதிக்கிட்டு இருக்கிறீங்களே, அந்த ராத்திபு அல்லாஹ் மௌஜூத் பில் மௌஜூத் இந்த இதெல்லாம் பாடுறீங்களே, அல்ஃபா அல்ஃபி ஷஹரும் அந்த பாட்டெல்லாம் பாடினார், எழுதினாரு. அவர் எழுதின புஸ்தகம் அல்லாமா இமாம் அப்படிங்க பாராட்டக்கூடிய அந்த கல்வத்து நாயகம் பல்லாக்கு ஒலியுள்ளான்னு அவுலியாக்கள் இந்த கபூர் முட்டிகள்லாம் வச்சுக்கிட்டு கொண்டாடுறீங்களே, அவங்க எழுதின புத்தகம். அவர் எழுதின புத்தகத்துல தான் இது இருக்குது. என்ன எழுதியிருந்தாரு? ஒரு ஆணும், அது எதுக்கு அந்த சட்டம் சொன்னாரு? நம்பர் சொல்லுங்க. நம்பர் வந்து 52 ஸ்லைடு 52ஆம் நம்பர். 52ல ஒரு பெண்ணுக்கு ஒரு பெண்ணுடைய உறுப்பு சின்னதா இருக்கான், ஆணுடைய உறுப்பு பெருசா இருக்கான். இதனால 2 பேருக்கும் பொருத்தம் ஒத்து வரலையாம். ஒத்து வரலன்னா என்ன செய்யறது? தலாக் கொடுத்து முறிச்சு விட்டுறணும். முறிச்சு விடுறது எப்படி முறிச்சு விடுறது? பொம்பளை சொல்றான் எனக்கு அது பெருசா இருக்குதுங்கிறான், ஆம்பளை சொல்றானா அது சின்னதா இருக்குங்கிறானா. இதை கன்ஃபார்ம் இல்லன்னு ஒத்து 2 பேருக்கு சண்டை. இல்ல 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 என் சைஸ் கரெக்ட் தான் அவன் சொல்றான், இல்ல இது பெருசுங்கிறான். இப்படி சண்டை வந்துட்டா சாட்சியத்தை வச்சு முடிவு பண்ணணும். சாட்சியத்தை வச்சு எப்படி முடிவு பண்ணணும்? 2 பேரையும் அம்மனமா நிப்பாட்டி வரணுமா. அதுல இருக்கிறத படிக்கிறேன். 2 பேரையும் அம்மனமா நிப்பாட்டி வரணுமா. நிப்பாட்டின பிறகு அவன் ஐட்டம் உசுமுதாண்டு பார்க்கணுமா, அசைதாண்டு. உசுமுதுன்னா தெரியுதா? அசைதாண்டு பார்க்கணுமா. இது அசைதாண்டு பார்க்கறது எப்படி கண்டுபிடிக்கிறது? யாரு பார்க்கறது? அதுக்கு ஒரு 4 பொம்பளைகளை போய் உட்கார வைக்கணுமா. பொம்பளைட்டு ஆம்பளை செய்தியை சொல்றதே ஆபாசன்றீங்களே, 4 பொம்பளை முன்னால ஒரு பொம்பளை ஆம்பளை அம்மனமா நிக்க வச்சு அவன் ஜாமா அசைதாண்டு பார்க்க சொல்றீங்க. இது அசிங்கம் இல்ல? இது ஆபாசம் இல்ல? இதுல இன்னொரு கண்டிஷன், ரொம்ப பேணுதல், இறையச்சம், பக்தி. என்ன பக்தி? அதை மட்டும் தான் பார்க்கணும், வேற எதையும் பாத்துறாரு. அதே மட்டும் அப்படியே அப்படி உத்து பாரு, வேற எதையும் பார்க்காத. அதை காட்டிக்கிட்டு இருக்கும்போது அதை பார்க்கறதுக்கு வேற எதை பாக்குற? அதையே பாரு, தூரம் கூட பாரு அப்படிங்கிறாங்க. இது அசிங்கமா இல்லையா? இதை மாப்பிள்ளை பொண்ணு பக்கத்தில் உட்காந்து படிப்பீங்களா? இதுல என்ன கேட்கிறாரு பாருங்க, எவ்வளவு கொச்சப்படுத்தி எங்கள்கிட்ட பேசுறாரு. ரொம்ப நாகரிகமாக பேசுறேன்டாரு. என்ன பேசினாரு? 2-3 தடவை அவன் இவன்லாம் பேசினாரு. அது போற போக்குல சொல்லிருக்கா, நாங்க அதை கண்டுக்கிறல. முதல் தடவை பேசினா நான் கண்டுக்கல, 2வது தடவை பேசிட்டு திருத்திக்கிட்டார். அடுத்தது சொல்றாரு, உங்க பொண்டாட்டிகள்லாம் ஆம்பளைங்க அள்ளிக்கிட்டு போயிட்டா என்ன செய்யணும்னு கேட்கிறாரு. இதான் நாகரிகமா பேசுற லட்சணமா? வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி ஊத்துறீங்களே. அப்ப நாங்க திருப்பி கேட்கிறோம், ஒரு ஆம்பளை நிறைய பொம்பளையோட மொத்தமா உட்கார்ந்து கும்மா அடிச்சா அது அசிங்கம் இல்ல? அது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, சொர்க்கத்துல உங்களுக்கு நிறைய ஹூர்லீன்கள் இருப்பீங்கன்னு சொல்றானே, ஏகப்பட்ட பொண்டாட்டியோட சந்தோஷமா இருப்பீங்கிறானே. இது ஆபாசமா இல்லையே? அப்புறம் ஆதமும் ஹவ்வாவையும்
அம்மனமாக இருந்தார்கள். இது ஆபாசமா? இது என்ன ஆபாசம்? மறுமையிலேயே அப்படிதான் இருப்பீங்க. தெளிவான வார்த்தையில் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்றாங்களே, மறுமையில் எழுப்பப்படும் போது உலகத்தில் உள்ள அத்தனை பேரும் அம்மனை கட்டையா தான் இருப்பீங்கன்னு சொல்றாங்களே, இதுல என்ன ஆபாசம்? அந்த நேரத்தில் அதையா பார்த்துக்கிட்டு இருப்பீங்க? உங்களுக்கு அங்கேயும் போய் இதுதான் தோணுமோ? ஆதமும் ஹவ்வாவும் கணவனும் மனைவியும் அவர்கள் 2 பேரும் அம்மனமா இருந்தா என்ன தப்பு சொர்க்கத்துக்குள்ள? அது தப்பே இல்லையே. இதுல என்ன ஆபாசம்? இதை என் மனைவியோடும் என் மகளோடும் மகனோடும் உட்கார்ந்து நான் படிக்க தயார். நான் மகானில இருந்து எடுத்து போட்டேன் உசுமுறதை பத்தி. இதை உங்க மனைவி மக்களோட நீங்க உட்கார்ந்து படிப்பீர்களா? நான் சொல்ல உங்களை சொல்லல. நீங்க சொன்னீங்க உங்க பொண்டாட்டின்னு. நான் உங்களை சொல்லல, பொதுவாக மக்களை பார்த்து நான் பேசுகிறேன். உங்களுடைய மனைவி மக்களோடு உட்கார்ந்து படிப்பீர்களா? என் மனைவி மக்களோட உட்கார்ந்து நான் படிக்க மாட்டேன். அசிங்கம், எனக்கு வெக்க கேடு. நான் ரோஷம் உள்ளவன், நான் படிக்க மாட்டேன். இதை நாங்க கேட்டோமே, இந்த உசுமுறதை பத்தி கேட்டோமே, இதுக்கு உங்க உதடு கொஞ்சமாவது உசுமுச்சா? எவ்வளவு குசும்பு பாருங்க. அடுத்து சகோதரர்களே, நாம இந்த ஆபாசங்களை அள்ளி போடும் போதெல்லாம் முன்னால பாருங்க பின்னால பாருங்கன்னு மேட்ரு எல்லாமே முன்னால விடு பின்னால விடுதான். அதைத்தான் படிச்சு காட்டுறோம். அதை படிச்சு காட்டும் போதும் அதுக்கு முன்னால படிங்க, அதுக்கு பின்னால படிங்க. தண்டனை என்று வருகிறதே, அதை படித்தீர்களா? படிச்சு காட்டலையா? தண்டனை வருவதை பற்றி தெளிவாக படிச்சு காட்டணுமே. லாக்கின் லா ஹத்த அலைஹி அலல் முஅத்தமல், ஏற்றமான கருத்தின் பிரகாரம் இப்படி செய்பவனுக்கு, தன்னுடைய உறுப்பையே தன்னுடைய பின்துவாரத்தில் நுழைத்தவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை. படிச்சு தானே காட்டணும். படிச்சு காட்டியிருந்தும் கூட தண்டனை என்று வருகிறது, அதை இருட்டடிப்பு செய்து விட்டார்கள். இந்த பல்லவியெல்லாம் பாடிக்கிட்டு இருக்காதீங்க. ஆபாசம் இருக்கிறது என்பதை ஒப்புக்கொள்ளுங்கள், அதற்குரிய தகுந்த பதில சொல்லுங்க. அதே மாதிரி அவர் சொல்றார், எந்த ஒரு விஷயத்தை சொல்வதா இருந்தாலும் இவர்கள் ஆய்வு செய்துதான் சொல்லியிருப்பார்கள். சேம் சைடு கோல் போட ஆள் வந்துருச்சு, அல்ஹம்துலில்லாஹ். அதைத்தான் நாங்களும் கேட்கிறோம். ஆய்வு செய்துதானே சொல்லியிருப்பாங்க. இப்படி ஒருவன் தன்னுடைய ஆணுறுப்பை தன்னுடைய பின்துவாரத்தில் நுழைத்தால் என்ன சட்டம் எழுதியிருக்கிறாங்கன்னா, இது ஆய்வு பண்ணி எழுதியிருக்கிறார்களா இல்லையா? இப்படி நடக்குமா நடக்காதா, சாத்தியமா சாத்தியம் இல்லையா, அதைத்தானே கேட்கிறோம். அந்த சட்டத்தை ஆதரிக்கக்கூடிய நீங்கள் ஆய்வு பண்ணீங்களா இல்லையா தானே கேட்கிறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சகோதரர்களே, அதாவது எதா இருந்தாலும் டீசெண்டா சொல்லணுமா? டீசெண்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி டீசெண்டா சொன்னாங்க அந்த மாதிரி சொல்லுங்க. அதை தான் நாங்களும் சொல்றோம். நீங்க இந்த மாதிரி வந்துகிட்டு 4 பொம்பளை முன்னாடி ஒரு ஆம்பளை அவுத்து போட்டுக்கிட்டு நில்லுன்னு எழுதிருக்கிறது டீசெண்டா? இப்படி நிக்கிறது வந்து டீசென்ட்னு சொல்லுவாரு போல. ஓகே, பிரச்சனை இல்ல, அது எந்திரிக்குதா இல்லையான்னு பாக்குறது டீசென்ட் சொல்லுங்க. அப்ப கேள்வி கேட்டுக்கிறோம், இந்த பின்துவாரத்தில் முதல்ல இது சாத்தியமா என்று கேட்டோம், அதற்கு பதில் அளித்தீர்களா? வாயை துறக்கல. அதே மாதிரி வந்துகிட்டு ஒரு ஆலிம் சாவாக நீங்கள் மாற வேண்டுமா? 40 புதன்கிழமையில 40 மொட்டை அடி, அப்படி மொட்டை அடிச்சா நீ பெரிய கோட்டையை பிடித்து விடலாம் என்று சொன்னீர்களே, மார்க்க அறிவாளி ஆகி விடலாம் என்று சொன்னீர்களே, முன்பின்ன இருட்டடி பண்ணிட்டாங்க சொல்லுங்க. முன்னாடி இல்ல, முன்னாடி மொட்டையோடையும் சேர்த்து என்னமெல்லாம் அடிக்க சொல்லியிருக்குன்னு ஏதாவது இருந்தா எடுத்து வாய்ச்சி காட்டுங்க, இல்லாட்டி பின்னாடி எதுவும் இருந்தா சொல்லுங்க. அப்ப எடுத்து காட்டுங்க. எவ்வளவு கேள்வி கேட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். தொழுகையில வியாபாரம் பத்தி பண்றதை பத்தி பேசணும்ல, தொழுகையில